மனநலவியலும் அப்படின்னு ஒரு சப் டைட்டில் இருக்கு. தென் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். இந்த வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலின் தந்தை யார் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏல எப்சி தானு, ஆப்ஷன் பில மாஸ்லோ, ஆப்ஷன் சில காரல் ரோஜர்ஸ், ஆப்ஷன் டில எய்த்ஓவன். எது சரியான விடையாக இருக்கலாம்? காரல் ரோஜர்ஸ். காரல் ரோஜர்ஸ் என்றவர் தான் நம்ம வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். அதனால நம்ம வழிகாட்டுதல் அறிவுரை பகர்தல் நம்ம காலம் தொட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரம் ஏன்ஷியன்ட் பீரியட், அந்த கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த காலங்கள்ல இருந்தே இந்த கைடன்ஸ்ன்ற ஒரு விஷயம், கவுன்சிலிங்ன்ற ஒரு விஷயம், இப்போ நம்ம சைக்காலஜிக்கல் அப்ரோச் ஆர் சயின்டிஃபிக் அப்ரோச், அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தற்போது இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்து இப்போவும் நிறைய கிராமங்கள்ல அந்த வழிகாட்டுதல் நிகழ்வு இருக்கும். ஒரு கட்டுப்பாடோட அது ஒரு லீடர் இருப்பாங்க. அவங்க சொல்ற மாதிரி தான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அனைவரும் செயல்படக்கூடியதாக இருக்கும். அப்போ அது ஒரு வழிகாட்டியா, அந்த சில சமயங்கள்ல அந்த வார்த்தைகளை வந்து கட்ட பஞ்சாயத்து அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சாயத்து அப்படின்றது அதுக்கு அடுத்ததான் அதை ஒரு டெமோக்ராட்டிக்கா மாத்தினாங்க. நெக்ஸ்ட் அடுத்து இப்போ அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுங்க அவங்க எங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதையும் கடந்து ஒரு வழிகாட்டுதல், எங்கெல்லாம் நமக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது, எங்கெல்லாம் கவுன்சிலிங் தேவைப்படுது. இந்த கைடன்ஸும் கவுன்சிலிங்கும் ரெண்டும் ஒன்றும் இல்லை. வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் என்பது இரண்டும் ஒன்றல்ல. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சப்போஸ் சில சமயங்களில் இரண்டும் இது ஒன்றுதானோ அப்படின்னு இல்லாமல், ஏன்னா எங்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டு, எஜுகேஷனு, லைக் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ், இந்த இடத்துலலாம் நிறைய வந்து கவுன்சிலிங் தான் தருவாங்க. சொசைட்டி ரிலேட்டடு, சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வுகள். அதில் நமக்கு டைரக்டிவ் மெத்தடு, இன்டைரக்டிவ் மெத்தட், எக்லெக்டிக் மெத்தட் அப்படின்னு 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. நேரடி அறிவுரை பகர்தல், மறைமுக, அதுக்கு அடுத்ததாக சமரச அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வினாக்கில் இருக்கலாம். அல்லது கல்வி வழிகாட்டுதல், தொழில் வழிகாட்டுதல், தனிநபர் வழிகாட்டுதல், இந்த 3 தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கு சார். யூஸ்வலாக பியூர் சைக்காலஜி படிக்கிறவங்க நிறைய கைடன்ஸு அண்ட் கவுன்சிலிங் படிப்பாங்க. அது செப்பரேட்டாகவே ஒரு டிப்ளமோ கோர்ஸாக, எக்ஸாம்பிள் மேரேஜ் கவுன்சிலிங், மேரேஜ் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்ஸே படிக்கிறாங்க. அது வேறு. இங்கே நமக்கு ரிலேட்டட் வித் எஜுகேஷன். நம்ம இப்போ என்டையர் சாப்டரும் நல்லா நம்ம கிளியரான ஒரு மைண்டில் வச்சுக்கணும். நம்ம படிக்கிறது சைக்காலஜி இல்லை. இந்த ஃபஸ்ட்டாக இன்ட்ரோடக்ஷனாக சைக்காலஜியை பற்றி நம்ம டீல் பண்ணோம். ஆனால் ஏன்னா சைக்காலஜி தெரிஞ்சதுனா தானே தென் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, கல்வி உளவியல். நம்ம கல்வி உளவியல்ன்றது ஒரு அப்ளைடு சைக்காலஜி, பயன்பாட்டு உளவியல். அப்போ பயன்பாட்டு உளவியல் அப்படின்னு சொல்லும்போது கல்வினாவே டீச்சிங் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். கற்பித்தலும் கற்றலும். அப்போ அந்த கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னெல்லாம் சைக்காலஜிக்கல் அப்படின்னும் போது சைக்காலஜிக்கல் லாஸு, சைக்காலஜிக்கல் ரூல்ஸு, சைக்காலஜிக்கல் கான்செப்டு, சைக்காலஜிக்கல் தியரிஸ் அப்ளைடு இன்டு த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். கற்றல் கற்பித்தல்ல உளவியல் கொள்கைகள், கருத்துக்கள், கோட்பாடுகள், விதிகளை பயன்படுத்துதல் அல்லது உட்புகுத்துதல் தான் கல்வி உளவியல். அந்த கல்வி உளவியல்ல லாஸ்டா மென்டல் ஹெல்த் அண்டு ஹைஜீன், தென் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். நம்ம லாஸ்ட் டேவே பார்த்துருப்பீங்க. மனநலம் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். நம்ம கூட சயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜுவாலஜியில் ஃபிசிக்கல், மென்டல் அண்டு சோஷியல் வெல்பீயிங், இட்ஸ் நோன் அஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மனநலம் என்பது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடல், அதுக்கடுத்து அறிவு அல்லது மனம், அடுத்து சமூகம். இந்த 3 நிகழ்வும் தான் சார். இட்ஸ் அ ட்ரையாங்கிள் ப்ராசஸ். 3 முனைகளை வந்து கொண்டது அப்படின்னு எடுத்துக்குவோம்.
அதனால மனநலம் அக்கார்டிங் டு WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஹூடைய டெஃபினேஷன் கூட என்ன அப்படின்னா பிசிக்கலி, மென்டலி அண்ட் சோஷியலி வெல்பீயிங், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமான நிலை இருக்கு. அதை தான் மனநலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்போம், இந்த மனநலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜுவாலஜியில் ஃபிசிக்கல் ப்ராசஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரு, இந்த நம்ம இன்டர்னல் பாடி அஸ் வெல் அஸ் த எக்ஸ்டர்னல் பார்ட்டில் நடக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், நம்ம உடற்செயலியல் நிகழ்வுகள் டைரக்ட் இம்பேக்ட் வித் த மைண்டு, நம்ம மனநிலைகளை நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணன் எடுத்துக்காட்டாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஃபிசிக்கல் ரிலேட்டடு நேரடியாக ஒரு மனம் சார்ந்த விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒன்று. நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன சார்? ஏன்னா நான் க்ளூ என்ன சொல்றேனே, ஹார்மோன் ரிலேட்டட் கூட நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இது கிரியேட்ஸ் கொஸ்டின்ஸ் தான். நீங்க சொல்லக்கூடிய ஆன்சரு ராங்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட்டாக இருக்கலாம், அது ராங்காக இருக்கலாம். கிரியேட்ஸ் இதில் வந்து ராங்குன்ற ஆஸ்பெக்டே கிடையாது. நீங்கள் எதை சொன்னாலும் அது ரைட்டாக தான் இருக்கும். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கிரியேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், எந்த வகையான ஹார்மோனாக இருந்தாலும் அதனுடைய டெஃபிஷியன்சியில் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் கொடுத்துருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அதோடு சேர்ந்து நம்ம உளவியல் சார்ந்த பிரச்சனையும் கொடுத்துருப்பாங்க சார். இப்போ டைரெக்டாக பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு வந்து மெலடோனின் என்ற ஹார்மோன் வந்து மால் ஃபங்க்ஷனிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய மைண்டு, அந்த மூடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மனநிலை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும். ரெஸ்ட்லெஸ்ஸாக குழந்தை ஃபீல் பண்ணுவான். அப்போ அந்த மாணவன், அந்த மாணவி 11th 12th படிக்கிறாங்க, அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா தூக்கமின்மை. அப்போ அந்த தூக்கமின்மை அப்படின்றது லைக் ஸ்லீப்லெஸ்ஸு. இந்த ஸ்லீப்லெஸ்ன்ற ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் டைரக்ட் இம்பேக்ட் இன் த மைண்டு, நம்ம மனதை வந்து நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ இந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு என்ன ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னா மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மெலடோனின் ஹார்மோன். இந்த மெலடோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து டைரக்டாக, இப்போ குழந்தைங்க பார்த்துருக்கலாம், ரொம்ப பயப்படுவாங்க சார், ரொம்ப ஃபியர்னஸ், டைரக்டாக இம்பாக்ட் யார் தெரியுமா பண்ணுவாங்க? அட்ரினலின் சார். அட்ரினலின் அண்டு நார் அட்ரினலின். அப்போ அட்ரினலின் அண்டு நார் அட்ரினலின் டைரக்ட் இம்பேக்ட் பண்ணும். சில சமயங்களில் பாருங்களேன், நம்ம ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸில் ஹார்ட்டில் ஏஎன்எஃப் வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆகும்போது டைரக்டாக நம்ம மைண்டை இம்பேக்ட் பண்ணும் சார். நெக்ஸ்ட் பாருங்களேன், டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சரு ரைஸ் ஆகும்போது டைரக்டாக இம்பேக்ட் பண்ணுவாங்க சார். நீங்கள் பாருங்களேன், ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஒன் ஆஃப் த சிம்டம் என்ன தெரியுங்களா? மரண பயம் அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். இதுவரை இயல்பாக இருந்தவங்க லைக் கம்ப்ளீட்டாக ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட்டிங் ஆன உடனே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஹார்ட் பீட் ரைஸ் ஆன உடனே ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க மைண்ட் எப்படி போகும் அப்படின்னா, நம்ம இறந்துருவோமோ, அது நம்ம என்னன்னாக்கா அந்த மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகும் சார். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா, இந்த மனநலத்தை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ். அந்த மனநலத்தில் வந்து அணுகுதல், அடுத்ததாக விலகுதல், அணுகுதல். நம்ம கூட ஜுவாலஜியில் இன்ட்ராக்ஷன் படிக்கும்போது ப்ளஸ் மைனஸ் நினைவு வச்சுருந்தோம் இல்லை? அதே மாதிரி நம்ம கோலிக்கு, மேலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக், சாங்குவின் அதை படிக்கும்போதும் ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மனப்போராட்டத்தில் ஜென்ரலாக என்ன சார்னா, ஒரு இலக்கை ஒரு உயிரினம் அடையணும் சார். ஒரு இலக்கு வந்து ஒரு உயிரினம் அடையும் அப்படின்னாக்கா, அந்த இலக்கு அடையிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவான இருக்கலாம்.
அப்போ அதுதான் என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா, 2 வெவ்வேறு விரும்பத்தக்க அல்லது கவரக்கூடிய இலக்குகள். அப்ப அந்த கோல நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவ் 2 விதமான பாசிட்டிவ் கோல் இன்ட்ராக்ட் பண்ணோம். எங்க சார் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம சொல்யூஷன் அந்த தீர்வு கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அதனால அந்த மனப்போராட்டம் நம்ம கூட லாஸ்ட் டேல அதை சொல்லும்போது கூட, ஒரு மாணவன் பள்ளி உடனோ அல்லது குடும்பத்துடனோ சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2மே மகிழ்ச்சியான விஷயம் தான். அதுதான் அணுகுதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து விலகுதல் மனப்போராட்டம். அப்ப விலகுதல் மனப்போராட்டத்துல 2மே மைனஸ் சார். இல்ல எப்படி நம்ம பிளஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம படிச்சோமோ அதே மாதிரி இங்க மைனஸ் மைனஸ் 2 வெவ்வேறு விரும்பத்தகாத மற்றும் அச்சுறுத்தலை தரக்கூடிய இலக்குகளிலிருந்து தெளிவான தீர்வு காண இயலாமை. அந்த சொல்யூஷனே கண்டுபிடிக்காம ஒரு தவிக்கும் பார்த்தீங்களா மைண்டு. அந்த 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 ஸ்டேஜுக்கு போனாதான் சார் தெரியும் அந்த மனப்போராட்டம் அப்படின்றது என்னன்னு. யூஸ்வலாக நம்ம அப்ரோச் டு அப்ரோச்சில் கூட ஒரு குழந்தை வந்து என்ஐடிலையும் ஐஐடி சீட் கிடைக்குது, அதே மாதிரி எம்எம்சியில் சீட் கிடைக்குது. 2மே என்ட்ரன்ஸ் பேஸ்டு. குழந்தை வந்து ஜேஇலையும் சக்ஸஸ் பண்ணியிருக்கான், அதே மாதிரி நீட்லையும். அப்போ அந்த குழந்தையினுடைய மனநிலை 2மே பாசிட்டிவ் அப்ரோச். அப்போ அந்த குழந்தை செலக்ட் பண்ணுறதுல அப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த போராட்டம் அல்லது ஒரு குழப்பம். நம்ம மனப்போராட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம சைக்காலஜிக்கல் டேர்ம் வந்து மனப்போராட்டம். அந்த மனப்போராட்டம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னாக்கா மனக்குழப்பம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சார். இப்போ இந்த மனக்குழப்பம் எப்போ வருது? there are two attractive goal leads to or attain to goal or attain to solution. ஒரு தீர்வு அடையிறதுக்கான 2 விதமான ஒரே மாதிரியான ஊக்கிகள். ஆனா இங்க பார்த்தோம்னாக்கா வெவ்வேறு ஊக்கிகள். எடுத்துக்காட்டாக கணித தேர்வினை எழுத இயலாமை. என்னால மேக்ஸ் எக்ஸாம் எழுத முடியல, அதே சமயம் ஆசிரியரின் தண்டனையும் விரும்பாமை. எழுதவும் மாட்டோம், தண்டனையும் பெற மாட்டோம். அப்ப 2மே நெகட்டிவ் தானே. அதே மாதிரி பள்ளிக்கு தாமதமாக செல்ல விருப்பமின்மை, அதே சமயத்துல வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்? வீட்டுக்கு போனா கண்டிப்பா பேரண்ட் கேட்பாங்க. அப்ப குழந்தைக்கு அந்த விலகுதல் என்ற ஒரு மனப்போராட்டம் ஏற்படும். அப்ப இந்த விலகுதல் மனப்போராட்டம் 2மே நெகட்டிவ்ன்றதால எந்த பக்கம் போனாலும் குழந்தைக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். என்ன பாதிப்பு அப்படின்னா இந்த மனக்குழப்பம் அல்லது இந்த மனப்போராட்டம். அடுத்ததாக விலகுதல் மனப்போராட்டம். ஆசிரியர்களே, இது ஒரு சைடு நமக்கு பாசிட்டிவ் இருக்கும், இன்னொரு சைடு நெகட்டிவ். அந்த சமயத்துல நம்ம பாசிட்டிவ் பக்கம் போறதா நெகட்டிவா? பாருங்க, ஒரு இலக்கு வந்து முரண்பாடானது. ஒரே சமயத்துல கவரக்கூடிய வகையிலும் மற்றொரு சமயத்துல அதே இலக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு இது. எடுத்துக்காட்டாக ஒரு மாணவனுக்கு இன்றைய கல்வி முறையின் மீது வெறுப்பு. என்ன டெஸ்ட், என்ன பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு அதன் மீது நாட்டமும். சில பேருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன சார் இது சைக்காலஜி, growth அண்ட் டெவலப்மெண்ட்ன்றீங்க, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், மெமரி, ஃபர்கெட்டிங், இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, பர்சனாலிட்டி, ஆப்டிடியூட், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், அட்டென்ஷன், பெர்செப்ஷன், சென்சேஷன். என்ன சார் இது சைக்காலஜி அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். அதே போல அதன் மீது சில நாட்கள்ல நாட்டமும் வரலாம் சார். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சைக்காலஜி அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு கூட உள்ள வந்திருக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கலாம். இல்லை பாசிட்டிவாக வந்தவங்களுக்கு நெகட்டிவாக ஆக சான்ஸ் இல்லை, நெகட்டிவாக வந்தவங்களுக்கு தான் பாசிட்டிவாக ஆகும். அப்போ பாசிட்டிவாக ஆனவங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ஆகும் இல்லை? அதுதான். அதனால ஆசிரியர்களே, விலகுதல் மனப்போராட்டம், அப்ரோச் அவாய்டன்ஸ் கேட்கலாம் சார். அடுத்ததாக இந்த மனப்போராட்டம் அல்லது மனக்குழப்பம், இதுக்கு என்னதான் ரீசனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்றாங்க சைக்காலஜிஸ்டுங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல
அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி எஸ்கே மங்கல் அந்த டெக்ஸ்ட் புக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சொல்லுங்க. அணுகுதல் விலகுதலுக்கு வேற ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். அதுதான் என்ன அப்படின்னாக்கா, ஒன்று அந்த உயிரினத்திற்கு பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா அதுவே நெகட்டிவாக அமையும். அப்போ நெகட்டிவாக அமையும் அப்படின்னாக்கா இன்னும் நம்ம ஜுவாலஜியில் இந்த சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சிக்கிள் செல் அனிமியானா ஆர்பிசினுடைய சேஃப் வந்து மாறும். அந்த ஆர்பிசி சேஃப் மாறுறது ஆப்பிரிக்காவில் அதே விஷயம். அது அவங்களுக்கு வந்து மலேரியா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அமையுது. அதே விஷயம் நமக்கு நெகட்டிவ் அமையுது சார். அந்த இல்ல படிச்சிருக்கீங்களா நம்ம ஜுவாலஜில? குட் சார். அப்ப அதுதான் நம்ம பாருங்க, ஒரு இடங்கள்ல அது பாசிட்டிவாகவும் கிடைச்சிருக்கு, இன்னொரு இடத்துல அதுவே நெகட்டிவாகவும் மாறி இருக்கு அப்படின்றதா. சில சமயங்கள் இன்னும் பாருங்களேன் கிளியரா, சில பேர் ரொம்ப டெப்தா படிச்சுட்டு போயிருப்பாங்க சார். ஆனா அந்த டிஆர்பியில் ரொம்ப சர்ஃபேஸ் பேஸ்டான கொஷின் கேட்டு அன்பார்ச்சுனேட்டாக மிஸ் ஆகிடும். அடுத்த எக்ஸாமில் அவங்க இனி நான் என்ன படிக்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க எக்ஸாமுக்கு போவாங்க, செலக்ட் ஆகிடுவாங்க சார். அப்போ என்ன செலக்ட் ஆகலை, இப்போ என்ன செலக்ட் ஆனாங்க? ஒரே விஷயம் தான், அவங்க ஸ்டடி பண்ணது ஒன்று தானே. ஏன் போன டிஆர்பியில் அவங்க சக்ஸஸ் ஆகலை, இந்த டிஆர்பியில் இல்லை சார்? கிளியராக இப்போ மீண்டும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நான் சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணலை, அந்த ஆஸ்பெக்டை சொல்கிறேன். சென்டரில் வந்தாங்க, நல்லா படித்தாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆகிடுச்சு, கட் ஆஃபில் வரல. அடுத்து அவங்க ஸ்டடீஸை எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து டிஆர்பி, ஆனால் வேறு வழியில் அப்ளை பண்ணணும் இல்லை. அப்புறம் போய் அவங்க அட்டன் பண்ணுவாங்க, அழகாக பாஸ். அதை தான் சில பேர் சொல்லுவாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா, என்ன நான் அப்போ ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படியே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பிடிஆர் செலக்ட் ஆகி போயிருப்பாங்க, ப்ரிப்பேரே பண்ணிட மாட்டாங்க, அப்படியே போயிட்டு எக்ஸாம் எழுதி பிஜி செலக்ட் ஆகிடுவாங்க. சில சமயம் நீங்கள் பிஜி இப்போ படிக்கிறீங்களா, மேக்ஸிமம் ஸ்லெட்டு வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஸ்லெட்டும் பாஸ் ஆகிடும். ஏன்னா சார் அந்த அளவுக்கு உங்களுக்கு மேஜரை அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதனால மேக்ஸிமம் எல்லாருமே பிஜியாக இருப்பீங்க, அட்டன் பண்ணுங்க. பிஜி டிஆர்பியோட ஸ்லெட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகிடும் சார். என்ன ஒன்று கூடுதலாக ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் பார்க்கணும். ஏன்னா மற்ற மேஜர்லாம் சார் கரெக்டாக இதுலேருந்து மிஸ் ஆகாது. பிஜியில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்லெட்டில் இருக்கும். அதுதான் சார். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்களேன், மாணவர்களிடையே மனக்குழப்பம் அல்லது மனப்போராட்டம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, மனமுறிவும் மனப்போராட்டமும் இருக்கலாம் அப்படின்னு. இந்த மனமுறிவால மனப்போராட்டமா மாறி இருக்கலாம் இந்த மனக்குழப்பம்ன்றது. அப்ப மனமுறிவு அப்படின்னு அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, நம்ம எந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ தடை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஏற்படுதுன்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு, அந்த ஸ்வீட்டை எடுக்கும் போது யாருன்னா கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னும் போது கண்டிப்பா அப்போ மனமுறிவு ஏற்படும், அதுல மாற்று கருத்தே இல்லை. இது குழந்தைங்க கிட்ட நல்லா பார்க்கலாம் சார். குழந்தை ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு செயலை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ போயிட்டு பேரண்ட்டுங்க இல்லை டீச்சர் வந்து பிரேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், பிடி பீரியட் விட்டுருப்பாங்க, பெல் அடிச்சிடும், ஆனால் ஃபைனல் டச் இருக்கு இப்போ அந்த கேம்ல. அப்போ பிடி மாஸ்டர் வலுக்கட்டாயமா போக சொல்லுவாரு. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு அந்த லைக் அந்த என்டையர் டேவும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும் சார். அந்த மனமுறிவா இருக்கும். அதை தான் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மனமுறிவால இந்த மனப்போராட்டம் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பாவர்ட்டி கேள்விப்பட்டிருக்கோம், ஏழ்மை நிலை சார். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நம்ம அப்படியே என்ன சார் அதெல்லாம் பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எடுத்துக்காட்டாக நைஜீரியான்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு குழந்தை லைக் மராஸ்மஸ் குஹாஷியார்கர் நம்ம படிச்சிருப்போம். மராஸ்மஸ் அப்படின்னாவே அதனுடைய சிம்டம் என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம் சார். எலும்பின் மீது தோல் போத்தியது போல் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி குழந்தை இன்னும் டல் ஆயிட்டான். குழந்தைக்கு வந்து மேபி அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா இன்னும் சில நிமிடங்கள்ல வெளியே போகக்கூடிய ஒரு தருணமாக தெரியும். அந்த குழந்தைக்கு மேல இந்த ஆகாய
பருந்து அப்படின்னு சொல்லமில்ல. அவங்க வட்டமிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த குழந்தை எப்ப இறக்கும், அந்த குழந்தையினுடைய சரீரத்த சாப்பிடலாம் அப்படின்னு அப்போ அந்த இந்த குழந்தை எப்படி வறுமையின் பிடியால் இறப்பு சந்திக்கிறதோ, அதே தான் அந்த பறவைக்கும் சார். நெறைய பேர் பறவைய எதிர்மறையா பார்ப்பாங்க. கிடையாது சார். அந்த பறவைக்கும் வறுமை. அப்போ இத இத விட ஒரு நாட்டினுடைய வறுமை யாரால சொல்ல முடியும்? அப்போ பாருங்க, அந்த நாட்டுல அப்போ அந்த காலகட்டத்துல இருந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த மனப்போராட்டம். ஈவன் நம்ப இந்தியாவை ஒட்டிய ஸ்ரீலங்கா அந்த போர் நடக்கும்போது, இப்போ தற்சமயம் போர் நடந்த இடம். இப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்னாக்கா, அந்த மனப்போராட்டம் அல்லது மனக்குழப்பம். அதே இடத்துல இருக்கிறதா? இலங்கையிலேயே இருக்கிறதா? இல்ல இந்தியாவுக்கு நம்ம புலம்பெயர்ந்து போலாமா? இல்ல இந்தியாவுக்கு போன பிறகு நமக்கு எப்படி கிடைக்கும்? இன்னமும் 10 ஆண்டுகளுக்கு மேல சென்ற பின்பும் இந்தியாவுல குடியுரிமை குடுக்கல. அது அரசியல் சார்ந்த பிரச்சனை. நம்ம அத பத்தி பேசல. மனப்போராட்டத்துக்குமாக ரிலேட் பண்றோம். அடுத்து பாருங்களேன், வேலையில்லா திண்டாட்டம். இன்னைக்கு நெறைய ஆயிடுச்சுன்னு தான் நெனைக்கிறேன். படித்ததற்கேற்ற வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. இதை சார்ந்த ஒரு பிளான் அந்த திட்டங்கள் வேணும். ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்தளவு மக்கள் தொகையில தன்னிறைவு அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா அதையே நம்ம எதிர்மறையா பார்க்காம, இந்த ஆற்றல் வளம், இந்த ஹியூமன் சோர்ஸ் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மனித ஆற்றல நம்ம பயன்படுத்தி எப்படி போணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இந்த விழுமம், மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, வேல்யூஸ், அது டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னும். அதுக்கடுத்தது கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல நிறைய டிமெரிட்ஸ் இருக்கும். ஜென்ரலா ஒரு சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறவங்களை கேட்டாதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சேர்பர்சன் ஆஃப் கஸ்தூரி ரங்கா, சேர்பர்சன் கஸ்தூரி ரங்கா. அவர் தலைமையில 2020ல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை டிராஃப்ட் ரெடி ஆச்சு. 2024ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் அஸ் வெல் அஸ் த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா புதிய தேசிய கல்விக் கொள்கையாக இந்தியாவில் இருக்கு. அதை சார்ந்து பேச சொன்னோம் அப்படின்னாக்கா, அதுல நான் என்ன இருக்கக்கூடிய அந்த டிமெரிட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, கவனிச்சிருப்போம். இதனால குழந்தைங்களுக்கு இப்படிலாம் ஆகும் அப்படின்றத வச்சுதான் அந்த லைக் சோஷியல் பேஸ்டு அஸ் வெல் அஸ் சைக்காலஜிக்கல் பேஸ்டு, தென் பிசியாலஜிக்கல் பேஸ்டு, உடற்செயல் சார்ந்து, அதுக்கடுத்து மனம் சார்ந்து, சமூகம் சார்ந்து இது இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். தென் ஆசிரியர் மாணவர் உறவில் மாற்றம், இது இப்போ நிறையவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு குருவாக பார்த்தாங்க இல்ல, பெரும்பாலும் அவங்க ஒரு நாள் நமக்கு ஆசிரியராக இருந்தால் கூட அவர்களை என்றும் குருவாக பார்க்கப்பட்ட காலம் போயிட்டு, இன்னைக்கு ஏதோ காசுக்காக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இது மாதிரியான அந்த ஆசிரியர் மாணவர் உறவில் மாற்றம். எடுத்துக்காட்டாக நான் சென்னையில ஃபர்ஸ்ட் நான் ஜாப் எடுக்கும்போது சென்னையில தான் ஒர்க் பண்ணேன். அப்போ பிடி சாரு ஒரு பையனை அடிச்சிட்டாரு. அடுத்த அடி அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாரு. அந்த பையன் தப்பு பண்ணான். அதனால அந்த பையன் அவரு சாருடைய கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு எவ்வளவு சேலரின்னு கேட்டான். அவரும் ஏறிச்சா என்ன பண்ணாருன்னா, எனக்கு 10,000 தராங்கடா இன்னும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பையன் சடனா எனக்கு பெர் டே பாக்கெட் மணியே 10,000 அப்படின்னு சொன்னான். அன்னைக்கே அவர் ரிசைன் பண்ணிட்டு வேற பள்ளிக்கு இடமாற்றம் ஆனார். ஏன்னா அது மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்க எதிர்மறையாக ஆசிரியர்களை வழி நடத்துறது. நெக்ஸ்ட் அரசியல் குறுக்கீடுகள். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துல கூட பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அந்தந்த கட்சி சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு இப்போல்லாம் இன்னும் அதிகமாயிடுச்சு சார். இந்த இலவச ஸ்கீம் நீங்களும் கண்டிப்பா வருகிற பிஜிடிஆர்வில செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க போயிட்டு சைன் போட்டு ஒர்க் பண்ணும்போது கவனிப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால குழந்தைக்கு கண்டிப்பா மனப்போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது இன்னும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் வகுப்பு அல்லது இன வேறுபாடு, மதம் சார்ந்தோ அல்லது இனம் சார்ந்தோ வேறுபாடுகள் மாணவர்களை குழப்பத்துல ஆட்படுத்தலாம் அல்லது மனப்போராட்டம். அதனால் ஆசிரியர்கள் இந்த இடம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். கண்ட காரணங்கள் மனப்போராட்டத்திற்கு அல்லது மனக்குழப்பத்திற்கு காரணம் அல்ல அப்படின்னு கேட்டுட்டு இதுல 3 கொடுத்துட்டு இதில் இல்லாத ஒன்றை கொடுக்கறது சார். இல்லை அப்படின்னா ஆல் த அபவ் பாசிட்டிவ் பேஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம் ஆர் நெகட்டிவ் பேஸ்டு. நெக்ஸ்ட் இப்ப இதுவரை நம்ம மனப்போராட்டம் ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க சார். எது அப்படின்னாக்கா இந்த
அப்ரோச் டு அவாய்டன்ஸ். அணுகுதல், விலகுதல். சில சமயங்களில் சிம்பிள் போட்டு கூட கேட்கலாம் சார். இது எப்படி சிம்பிள் போட்டு கேட்கலாம் அப்படின்னாக்கா, அந்த டயக்ராம் ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, அதில் சென்டரா வந்து பீனா பர்சனு, பீன்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஏரோ மார்க் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஏரோ மார்க் கொடுத்துட்டு, இந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், அந்த ஏரோ மார்க் இன்வேர்டு அஸ் வெல் அஸ் அவுட்வேர்டு, வெளிப்புறத்தில் போகிற மாதிரி 2 ஏரோ மார்க்கை கொடுத்துட்டு அந்த ரெண்டுலேயுமே நெகட்டிவ் போட்டுட்டு மேலே கொஸ்டின் பேப்பரில் என்னன்னு நமக்கு டைப் ஆகிருக்கலாம்னா விலகுதல் சார்ந்ததுன்னு கேட்டிருப்பாங்க. அதே அடுத்த ஒரு டயக்ராமில் ப்ளஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா இலக்கு எதிர்மறையான இலக்கு, நேர்மறையான இலக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த டயக்ராமெட்டிக் பேஸ்டு கொஸ்டின்ஸாக அமையும் போது அப்படி கேட்டாலும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சார். அதனால் ஜென்ரலாக என்னன்னாக்கா அப்ரோச் டு அப்ரோச்ன்றது ப்ளஸ் சார். பாசிட்டிவ் கோல் ப்ளஸ் பாசிட்டிவ் கோல். இந்த 2 பாசிட்டிவ் கோலும் எங்கே இன்டர்பிரட் பண்ணுறாங்க அப்படின்னா, டு செலக்ட் சொல்யூஷன் ஆர் டு செலக்ட் எனி ரைட் வே ஆர் த கொஸ்டின்ஸ். அந்த வினாவிற்கு உண்டான ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கும் போது நிகழ்த்தலாம் அப்படின்றதான். இதனை தொடர்ந்து மனமுறிவு சார், ஃப்ரஸ்ட்ரேஷன். மனப்போராட்டத்துல மனமுறிவு ஏற்படலாம் அல்லது மனமுறிவால மனப்போராட்டம் ஏற்படலாம் சார். இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடா தான் இருக்கு. லைக் இன்ட்ரா பேஸ்டு, எது மென்டல் கான்ஃப்ளிக்ட் அண்டு ஃப்ரஸ்ட்ரேஷன். சில சமயங்களில் இந்த மனமுறிவை இன்னும் கிளியரா புரியணும் அப்படின்னா தோல்வி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு ட்ரைட் இருக்கு இல்லை, அதே மாதிரி ஃபெயில் அப்படின்ற ஒரு ட்ரைட் இருக்கு சார். எந்த ஒரு ஆஸ்பெக்டை எடுத்தோம்னாலும் எதர் சக்சஸா இருக்கலாம் ஆர் ஃபெயிலா இருக்கலாம். அப்போ இந்த சக்சஸ் ஃபெயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபெயில்ன்றது அந்த தோல்வின்றது மனமுறிவா நம்ம எடுக்கலாம் சார். அதனால மனமுறிவுல பாருங்களேன், ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பது மனமுறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை ரொம்ப ஆர்வமா அந்த டாய்ஸ், இந்த பொம்மைகளை வச்சு விளையாட்டு இருக்கான். அப்போ நம்ம டக்குன்னு பொம்மையை எடுத்து போட்டு வாடா சாப்பிட வாடான்னு இழுத்தோம்னா குழந்தை சாப்பிட மாட்டான் சார். அந்த குழந்தை விளையாடிட்டே இருக்கும்போது தான் நம்ம அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணுமே தவிர, அந்த குழந்தை ஒரு செயலில் அவ்வளோ ஆர்வமாக ஈடுபடும் போது அதை தடுத்து நிறுத்தி வேறொரு செயலை ஈடுபடுத்தி வைக்க இயலாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். அதனால ஏன்னா குழந்தைக்கு ஏன் அடுத்து குழந்தை சாப்பிட மாட்டான்னா குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், மனமுறிவாகும். அப்போ அந்த அடுத்து ஊக்கிகளால் ஏற்படுகின்ற திருப்தி தடை செய்யும் போது, அப்போ ஊக்கிகள் அப்படின்னாவே நம்ம என்னெல்லாம் ஊக்கிகள் படிச்சிருக்கோம்? வெரி குட் சார். நம்ம இன்டர்னல் மோட்டிவ்ஸ், எக்ஸ்டர்னல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். தென் பயாலஜிக்கல் மோட்டிவ்ஸ், சோஷியாலஜிக்கல் மோட்டிவ்ஸ், தென் சைக்காலஜிக்கல் மோட்டிவ்ஸ். அதே மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்களே பிரைமரி மோட்டிவ்ஸ் அண்ட் செகண்டரி மோட்டிவ்ஸ். இதை எங்க நம்ம பார்த்தோம்னா மோட்டிவேஷன் என்ற சாப்டர்ல பார்த்தோம் சார். ஊக்கம் அப்படின்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்திருந்தோம். அதனால ஆசிரியர்களே, இந்த ஊக்கிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மோட்டிவ் ஏற்படுகின்ற திருப்தியை தடை செய்யும் பொழுது, அப்போ நம்ம பயாலஜிக்கல் மோட்டிவ், நம்மளுடைய உடல் சார்ந்த தேவை, அந்த உடல் சார்ந்த ஒரு ஊக்கியா அமையும். அது தடையானாலோ தாமதப்படுத்தினாலோ, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டோம்னாலும் இல்லை சாப்பாடு கொடுக்க லேட் ஆனாலும், நல்ல கவனிங்க, நிறைய ஃபேமிலியில் பிரச்சனை வரும். அவர் 8 மணிக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாரு, 8, 8:30 ஆகும், 8:30, 8:45, 9, 9:30 ஆகும். பெரிய பிரளயமே உருவாகும். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டைம் தான். அப்போ ஏன் அவர் அவ்வளோ கோவப்பட்டாரு, ஏன் அந்த குழந்தை அவ்வளோ கோவப்பட்டான் அப்படின்னா குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு, மனமுறிவு. அந்த குழந்தை அப்படி செஞ்சதுக்கு யார் சார் காரணம்னா இவங்க தான் காரணமே தவிர அவங்க இல்லை. அப்போ குழந்தைக்கு அழகா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மாறக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மளால பார்க்க முடியும். அதனால குட்ன்றவர்
ஒரு ஆசை அல்லது தேவையை தடைப்படுத்தும் போது ஏற்படும் மனவீழ்ச்சி, விரைப்பு. நம்ம மனவீழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியின்மையாக இருக்கலாம். விரைப்பு அப்படின்னாவே இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, இங்கிலீஷ் வேர்டு என்னவா இருக்கலாம்? விரைப்பு, விரக்ட். இல்ல நம்ம சைக்காலஜிக்கல் டேர்ம்ல டென்ஷன். சார் சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். டென்ஷன் சார். குழந்தைங்க கூட மம்மி எனக்கு டென்ஷன் ஆகுது மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருப்பீங்க. டாடி டென்ஷன் ஆகுது. அப்ப அந்த குழந்தைக்கு டென்ஷனுடைய மீனிங்கே தெரியாம டென்ஷன் ஆகுதுன்னு. அது மாதிரி அந்த குழந்தை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஃபேமிலியில அல்லது அந்த குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூல்ல டீச்சர்ஸுங்க யூஸ் பண்ணியோ இல்லைனாக்கா பியர் குரூப்புங்க யூஸ் பண்ணதோ இல்லை அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணதோ குழந்தை ரிப்பீட்டடாக கேட்டதால அந்த வேர்டை யூஸ் பண்ணுறான் சார். ஆனால் டென்ஷன்ன்றது அந்த விரைப்பு அப்படின்னு சொல்லுவோம் சார். இல்லை இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மசில்னாக்கா மசில் வந்து கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகணும் இல்லை? அப்படி இருந்தால் தானே ஒரு நார்மலாக நம்ம வந்து லைக் இப்போ மசில்ஸ் வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு எடுத்துக்குவோம். சப்போஸ் இந்த கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷனில் ஒரு டென்ஷன் ஆகுது, டென்ஷன் ஆகுதுன்னா அந்த விரைப்பு ஆகுது அப்படின்னாக்கா அந்த பார்ட்டே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். கவனிச்சிருக்கோம். இது மாதிரி எங்கே ரெஸ்ட்லெஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸ் சார். சிரிக்கணும் ஆனால் சிரிக்க மாட்டாங்க. கவனிச்சிருப்போம். அழணும் சார். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கும். வாய் விட்டு அழணும் ஆனால் அழமாட்டாங்க சார். அந்த அளவுக்கு அவங்க அந்த சோகம் வந்து வெளியில வந்து அழுகியா கூட வெளிப்படலையாம். லைக் அதை தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப நெருங்கியவங்க, அந்த 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 இழப்பை வந்து என்ன சொல்றது, டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அது மாதிரி ஒரு நடந்த சம்பவத்துல அந்த எமோஷனல், அந்த மனவீழ்ச்சி இல்லை, அந்த மனவீழ்ச்சி விரைப்பு அப்படின்றது ஏற்படும். அதுதான் நம்ம மனமுறிவு அப்படின்னு அழகா குட்டு இல்லை, குட்டாவே சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நம்ம மனமுறிவு அப்படின்றோம். அதுக்கடுத்தது இந்த மனமுறிவுக்கு காரணம், இந்த காரணம் பார்த்தோம்னா இன்னும் கிளியர் ஆகிடும் சார். இந்த மனமுறிவுக்கு என்னதான் காரணம் அப்படின்னாக்கா, ஒன்று என்ன தெரியுமா சொல்றாங்க? துலங்கல் வலுப்படுத்துதல் நிறுத்தப்படுதல். அப்போ துலங்கல் எப்பெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னாக்கா, தூண்டல் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அங்கெல்லாம் துலங்கல் வந்து தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அப்போ அந்த துலங்களை வந்து வலுப்படுத்தலைன்னா, அந்த துலங்கள் வலுப்படுத்துறதுன்றது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். கரெக்டா? அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஏதிச்சும் ஒரு குழந்தை அல்லது ஒரு உயிரினம் வந்து துலங்களை வெளிப்படுத்துறதுக்கு, அந்த துலங்களுக்கு வலுப்படுத்துதல் இல்லை அப்படின்னா அந்த சமயம் சார் கேட்கல சார். சார் நாட் ஆடிபிள். சார் மியூட்ல இருக்குங்க சார். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு சாரதி. சார் இருக்காங்க, மியூட்ல இருக்காங்க. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஆக்சுவலாக நம்ம சில பேருக்கு தோணலாம், சார் நீங்கள் பேசின பேச்சு அது மாதிரி, அதனால தான் நோட்ஸுக்கே பிடிக்காம ஓடிட்டாங்க. சில பேருக்கு தோணலாம், நம்ம நினைச்ச மாதிரி சொல்றாரு பாரு.
சரிங்க சார். மனமுறிவு. அப்ப அந்த மனமுறிவு அதுதான் எடுத்துக்காட்டா நம்ம பாவ்லோ கற்றல் கோட்பாடுல படிச்சோமில்ல. பாவ்லோ சோதனையில் நாய்க்கு உணவளிப்பதில் 5 நிமிடம் தாமதம் ஏற்பட்டதால் அந்நாயிடம் மனமுறிவு ஏற்பட்டதாக ஆய்வு அ குறிப்பிடுது. ஏன்னா அந்த துலங்கல் உமிழ்நீர் வந்து சுரந்துடுச்சு. இதுக்கப்புறமா ஃபுட்டு குடுக்காம இருக்கக்கூடாது. இல்ல? குடுக்காம இருந்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டா நீங்க இன்னைக்கு நீங்க வந்து கரெக்ட்டா ஸ்கூல் போயிட்டு வந்துரு, நாளைக்கு நம்ம டூர் போலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். குழந்தையும் ரொம்ப ஆவலா ஸ்கூலுக்கு போயிருப்பான். அவன் படத்த கவனிச்சானோ கவனிக்கலையோ சார், இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நாளைக்கு நாங்க டூர் போறோம்னு சொல்லியிருப்பான். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இல்லடா அடுத்த வாரம் போலாம். இல்ல அடுத்த நாள் போலாம். நீ ஸ்கூல் போடான்னு சொல்லுவோம். குழந்தை வந்து ரொம்ப லைக் மனமுறிவு, ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல? இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் உங்க தாத்தா வீட்டுக்கு போலாம், உங்க பாட்டி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அன்பார்ச்சுனேட்டா அந்த நாள தள்ளி போடும்போது அந்த குழந்தைக்கு ஏற்படும் பாருங்க, தட்ஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன். நமக்குலாம் வந்து பார்த்தோம்னா, ஏஜ் ஆனதால அவ்வளோ தெரியாது. ஆனா குழந்தைங்க கிட்ட கிளியரா நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். நெக்ஸ்ட்டு செகண்டு தடைப்படுதல் அல்லது இடையூறு செய்தல். ஒரு துலங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது, செயல் அளவுல தடுத்து நிறுத்துவதால் ஏற்படும் விளைதல் அல்லது தடுக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய மனமுறிவு. அப்போ எங்கெல்லாம் தடைப்படும் அப்படின்னு அல்லது இடையூறு. ஒரு இலக்கு அடையறதுக்கு முற்படும்போது, அப்ப தடை ஏற்படுறது. இல்ல குழந்தை விளையாடிட்டு இருக்கான், அப்ப தடைப்படுத்துறது. இல்ல குழந்தை வந்து யாரு கூடயோ பேசின்னு இருக்கான், அப்ப தடைப்படுத்துறது. ஏன் மொபைல்ல பேசிட்டு இருக்காங்க, "என்ன பண்ற? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு குறுக்க நீங்க பேசி பாருங்க. அப்படி கோவம் வரும். இப்போ கூட நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் இருந்துட்டே இருக்கீங்க. 9:30 முடிஞ்சிருச்சு. 9:45 போயின்னு இருக்கு. இல்ல 9:35 போகுது. ஆனா நான் ஏதோ ஒரு விதத்துல நம்ம நடத்திட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன். என்ன பண்ற? 9:30ன்னு சொன்னேன். இன்னமும் வரலையே! அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏன்னா இந்த இவ்ளோ நேரம் கவனிச்ச அத்தனை கோவங்களும் கேட்டவங்க மேல அப்படி டைவர்ட் ஆகும். நீங்க அனுபவிச்சு நம்ம மைண்ட்ல வந்த அந்த ஒரு விஷயம். அப்போதான் தெரியும். அத ரிசீவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் தோணும். அப்ப எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் இவங்களுக்கு வந்து எதிர்மறையா ஒரு வெறுப்பா அமைஞ்சிருக்குமோ, அந்த அளவுக்கு இப்போ அந்த வெறுப்ப எல்லாமே நம்மகிட்ட காமிக்கிறாங்க அப்படின்றத ஈஸியா நம்ம அசஸ் பண்ண முடியும். அப்ப ஆசிரியர்களே தடைப்படுதல் அல்லது இடையூறு செய்தல். அடுத்து 3வதாக மனப்போராட்டம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மனப்போராட்டத்தால் மனமுறிவு ஏற்படும். அதே மாதிரி இல்லைன்னா மனமுறிவால மனப்போராட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். பொதுவாக மனப்போராட்டம் அப்படிங்கும்போது 2 வெவ்வேறு இலக்குகள் ஒரு முடிவை எடுப்பதற்கு இடையூறுகள் செய்வாங்க. அதனால நம்ம மனப்போராட்டம்னு பார்த்துருக்கோம். அப்ப அது மாதிரியான மனப்போராட்டங்கள் அடுத்ததாக மனமுறிவை ஏற்படுத்தலாம் அப்படின்னும், இந்த மனமுறிவும் மனப்போராட்டமும் பொருத்தப்பாடற்ற நடத்தையை தோற்றுவிக்கும். அப்படின்னா மால் அட்ஜஸ்டட் பிஹேவியர் ஆர் ஆன்டி சோஷியல் பிஹேவியர். ஏன் குழந்தை இது மாதிரி நடந்துக்கிறான்? 9th படிக்கிறான், 11th படிக்கிறான், 12th படிக்கிறான். ஏன் இந்த பையன் சில சமூக எதிர்வினை நடத்தையில இவன் ஈடுபடுறான்? அடுத்த பையனை ஏன் அடிச்சிடுறான்? கேங் ஏன் சேர்றான்? ஏன் முடிய இப்படி விட்டு வர்றான்? எல்லாமே ஏதோ ஒரு ரீசனா இருக்கும் சார். அந்த ரீசன் என்னவா இருக்கலாம்? மனப்போராட்டமாக இருக்கலாம் அல்லது மனமுறிவா இருக்கலாம். என்ன மனப்போராட்டம், மனமுறிவு? குழந்தைக்கு கல்வியே பிடிக்காம இருக்கலாம். அவனை கொண்டு வந்து 11th சேர்த்து விட்டா கண்டிப்பா அப்படித்தான் இருப்பான். அந்த குழந்தை விரும்பி அந்த பாடத்தை கல்விக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா அது சரியா இருக்கும். அது பெற்றோர்களுடைய ஆழ்ந்த திணிப்பா கூட மாறி இருக்கலாம். அது மாதிரி அந்த குழந்தைக்கு கல்வி பிடிக்காம போனதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? ஏர்லி ஏஜ்லயே பணத்தை தேடி போவான். கல்விக்கு அவன் முக்கியத்துவம் தந்திருக்க மாட்டான். இது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எனிவே அதை விட்டுட்டு இப்ப நம்ம இந்த பொருத்தப்பாடற்றத்துக்கு முன்பு பொருத்தப்பாடுனா என்னன்னு பார்க்குறோம். இதை பாருங்களேன், தமிழ்ல அனுசரணை அல்லது இணக்கம், லைக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோமா? அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த பொருத்தப்பாடு அப்படின்றது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தை அல்லது அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன், தகவமைதல். நம்ம கூட நம்ம ஜுவாலஜில டோர்வின் தான் அந்த அடாப்டேஷனை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சிறப்பு வாழ்ந்த பண்புகள் பெற்ற உயிரினம் வாழும் அப்படின்னு சொன்னார் இல்லை?
எடுத்துக்காட்டாக இந்த கிளை மான்கள், அதுக்கு வந்து ஆப்போசிட்டா சொல்லும்போது தான் என்ன பண்ணாங்க, இந்த மாமுத் எலிபண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அதனால இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சார்லஸ் டோர்வின் அங்க நோட் பண்ணியிருக்கோம். பொருத்தப்பாடு என்ற வார்த்தையை வலியுறுத்தியவர். வாழ்க்கையில் காணப்படும் பல்வேறு சூழ்நிலைக்கும் மனித தேவைகளுக்கும், அப்ப பாருங்க, டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஹியூமன் நீட்ஸ், மனிதனுடைய தேவைகள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் ஏற்ப இணக்கமான முறையில் நடந்து கொள்வதை பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றோமா, அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்னாக்கா மேனேஜ்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோமா, கவர்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஹெட் மாஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, டிஇஓ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு, சிஇஓ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். என்ன இந்த டிஓ என்ன இந்த சிஓ அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கும் அந்த பதவி ஒரு நாள் வரும். அப்பதான் பதவியினுடைய நிகழ்வு என்னன்னு தெரியும். அதனால அஸ்ய டீச்சரா நம்ம ஒர்க் பண்றது லைக் இது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவா. குழந்தைங்க லைக் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நல்லா அட்ஜஸ்ட் ஆகும். இந்த குழந்தைங்களாம் நம்ம குட் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு வேர்டில் வச்சுட்டு இருப்போம், ஒரு கேட்டகரிஸ்ல வச்சுட்டு இருப்போம். கவனிச்சிருப்பீங்க. ஏதாச்சும் சொல்லணும் செய்யணும்னா அந்த பையனை கூப்பிடுங்க அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சார். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா பொருத்தப்பாடின்மை, மால் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பிரச்சனையை கையாள்வதற்கு பதிலாக இந்த மால் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும், அதை விட்டு இன்னொரு புதிய பிரச்சனை உருவாக்குவாங்க சார். அவங்க யாரு, மால் அட்ஜஸ்டட். அதுக்கு அடுத்தது அதிக சிக்கல் வாழ்ந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எடுத்துக்காட்டா, ஒரு பையன் தப்பு செஞ்சிட்டான், அதுக்காக டீச்சர் அடிச்சாங்க. அதுக்கடுத்து டீச்சர் இது பண்றதுக்காக டீச்சர் அடிச்சு எனக்கு கை வரல, எனக்கு வந்து வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குதுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருவான் சார். அப்போ இது இந்த கேட்டகரி இப்படி அவன் நடந்துக்கினாவே அந்த குழந்தை நார்மலா இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். எதிச்சா டீச்சர் வந்து அந்த பையன் பண்ண தவறுல ஒரு தட்டிட்டாரு, அடிச்சிட்டாரு. உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணி கீழே மழக்கம் போட்டு விடுற மாதிரி ஊந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி பண்றான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை மால் அட்ஜஸ்டடா இருக்கலாம். அப்போ இந்த மால் அட்ஜஸ்டடை நம்ம ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கடுத்துதான் அந்த பொருத்தப்பாட்டின்மை என்பது ஒன்று மற்றொன்றோடு பொருந்தாமல் இருப்பது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு லாஸ்டா பாருங்களேன், அந்த பொருத்தப்பாடின்மை அப்படின்றதுக்கு தற்காப்பு நடத்தைகளை அல்லது எதிர்ப்பு நடத்தைகள் என்றும் அல்லது ஒதுங்கி பின்னடைவு நடத்தைகள் என்றும் இரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக பொருத்தப்பாடின்மைக்கான காரணம் என்னெல்லாம் காரணமா இருக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த மனச்சோர்வு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மென்டல் பேட்டிக். மனச்சோர்வா இருக்கும்போது பொருத்தப்பாடின்மை இருக்கலாம். நெக்ஸ்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோமே இல்லை, இந்த மனப்போராட்டம், அதே மாதிரி ஏழ்மை நிலை, அதுக்கடுத்து சீர்குலைந்த வீட்டு சூழ்நிலை அப்படின்னா செப்பரேட்டட் பேரண்ட் ஆர் லாஸ் ஆஃப் பேரண்ட். சில குழந்தைங்க வந்து ஃபேமிலி ரிலேட்டட்ல பார்க்கும்போது அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்வாங்க, அப்படி இல்லைன்னா யாருன்னா இழந்திருக்கலாம் அந்த குழந்தை. அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மால் அட்ஜஸ்டடா இருக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாமே மால் அட்ஜஸ்டட் குழந்தைங்க அப்படின்னு தவறாக ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பற்றியும் பர்சனல், ஃபிசிக்கல் ரிலேட்டடு, எமோஷ்னலு, மென்டலு, சோஷியல் ரிலேட்டட் டேட்டாலாம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்காக நம்ம சில இடங்களில் படிக்கிறத வச்சுண்டு இது அந்த பசங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், நைட்டில் வந்து ஸ்வெட்டிங் ஆகும், அது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் ஹெச்ஐவி அப்படின்னாக்கா, இப்போ சம்மர் சீசனு ஸ்வெட்டிங் ஆகுதுன்றதுக்காக உனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது இல்லை. ஒரு பையன் வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், நம்ம டீச்சர் நடத்திட்டாங்க இரவு நேரத்தில் ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா அது எய்ட்ஸ் ரான்னு, அதே பையன் அப்படியே கேட்டு போய் அப்படியே அப்ளை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது ரைட் இல்லை தானே, இட்ஸ் ராங். அப்போ எனிவே சீர்குலைந்த வீட்டு சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட குழந்தை. சில சமயங்களில் குழந்தை வந்து இப்போன்றது இல்லை, அப்போதுலேருந்தே ஆண் குழந்தை என்ற ஒரு விஷயம் ஒரு பொசசிவாக இருப்பாங்க. சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் தொடர்ந்து ஒரு 3 பெண் குழந்தை 4 பெண் குழந்தை பிறந்துடலாம். அப்போ அந்த குழந்தைங்க வந்து ஒதுக்கப்படுற மாதிரி தெரியலாம்.
இல்லைன்னா 4 பெண் குழந்தை 5 பெண் குழந்தை ஆயிட்டு ஒரு ஆண் குழந்தை இருக்கலாம். அந்த குழந்தை மேல அதிக பொசசிவா இருந்து இந்த குழந்தைங்களை ஒதுக்குற மாதிரி தெரியலாம். இப்போ இந்த விஷயம் கூட குழந்தைக்கு மால் அட்ஜஸ்டடா மாறலாம், பொருத்தப்பாடின்மையா. ஏன் குழந்தை எதிர்வினை நடத்திக்கு போறான் அல்லது ஒரு பெண் குழந்தை போறாங்க அப்படின்னாக்கா இந்த நிலை இருக்கலாம். அதுக்கு அடுத்தது அதிகமாக பாதுகாக்கப்படக்கூடிய இதுவும் லைக் இந்த பொத்தி பொத்தி வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, லைக் இந்த ஒத்த புள்ள கலாச்சாரம். இப்போ ஏன் வந்து நிறைய பேர் கண்டிக்கிறது இல்லைன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். சரி இருந்துட்டு போறான், நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான், நமக்குன்னு ஒரு பெண் இருக்கா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்துருச்சு சார். அதனால பொத்தி பொத்தி வளர்க்குறது, அதிகமாக பாதுகாக்கப்படக்கூடிய குழந்தை. குழந்தை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நம்ம குழந்தை வந்து பேசுறதுக்கு ஒரு இண்டிபெண்டா மாற்றணுமோ, குழந்தை வந்து நடக்காத இருக்கும்போது அந்த குழந்தைய எப்படி நடக்க வச்சோமோ, எப்படி ஓட வச்சோமோ, அதே மாதிரி இந்த சூழ்நிலையில ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம டைரக்ட் இன்வால்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும். அதனால இந்த இடம் அதிகமாக பாதுகாக்கப்படக்கூடிய குழந்தை. அடுத்ததாக தன்னிறைவு இல்லாதிருத்தல். இது நம்ம மாஸ்லோவின் தேவை படிநிலை கோட்பாட்டுல தன்னிறைவு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். அப்போ இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்தியன் பீப்புளில் மேக்ஸிமம் 10% அட்டைன்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க, பெறப்படலை. அப்போ கிட்டத்தட்ட 90%. அப்போ 100 பேரில் 90 பேர் இந்த நிலையை அடையலை இல்லை. இது இந்த தன்னிறைவு இது ஒன் ஆஃப் த ட்ரைட்ஸ் தான் சார், ஒன் ஆஃப் த ரீசன் தானே தவிர இதுவே தான் மெயின் ரோல் பண்ணுது அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம இதுவரை மனப்போராட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கடுத்து மனமுறிவுனா என்னன்னு பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து பொருத்தப்பாடின்மைனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த மூன்றின் அடிப்படையில தற்காப்பு நடத்தை சார் கம்பல்சரி கொஸ்டின். இப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இதுல இருந்து நம்ம சில ஏரியால இருந்து கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் இருக்குமே இல்லை, அதே தான் சார். எக்ஸாம்பிள் நம்ம ஜுவாலஜியில் எபிபோலி எம்போலி அப்படின்னு படிச்சிருப்போம். எதுனா எம்பிரியாலஜியில் கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த மலேரியல் டிசீஸ் அப்படின்னா இந்த மலேரியல் சைக்கிள் இருக்கா, கம்பல்சரி இருக்கும். அந்த சைக்கிள் வந்து எந்த டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் தற்காப்பு நடத்தை, நீங்க எந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் சார், தற்காப்பு நடத்தை டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தன்னை தற்காத்து கொள்ளும் இல்லை, நம்மள நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு சக்சஸ்ன்றதை விட ஃபெயிலியர் கிடைச்சிருக்கலாம். அப்போ அந்த நேரத்தெல்லாம் எப்படி ஹவ் டு ஓவர் கம் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில எப்படி சார் நான் மாத்திட்டோம் அப்படின்னாக்கா தற்காப்பு நடத்தை தான் சார். இந்த குழந்தைங்க நீங்க நல்லா கவனிக்கலாம், ஸ்கூல் போற குழந்தைங்க நிறைய தற்காப்பு நடத்தி யூஸ் பண்ணுவான் சார். இல்லை அவன மாதிரி தற்காப்பு நடத்தி வந்து சொல்றதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான். அதனால நீங்க அந்த தற்காப்பு நடத்தை, இந்த தற்காப்பு நடத்தைய உள்ள பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் உடல் பாதுகாப்பாக அமைஞ்சதோ அதே மாதிரி மனிதனுக்கு எல்லோருக்கும் சார், எல்லா மனிதர்களுக்கும் இந்த தற்காப்பு நடத்தை மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்மள இயல்பான வாழ்க்கைக்கு லீட் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அதனால இது உள பாதுகாப்பு கவசம் அப்படின்னு எடுப்போம். இதுல கிட்டத்தட்ட 60 விதமான தற்காப்பு நடத்தைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுது. அது யார் குறிப்பிட்டார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சார். அந்த ஃப்ராய்டு என்னெல்லாம் சார் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு தோணக்கூடாது, அவரு த கிரேட் சைக்காலஜிஸ்ட் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த வேர்ல்டு வைடா இந்த சைக்காலஜிக்கல் சேஞ்சஸை ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணவர் யாருனாக்கா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சார். இந்த மனித குலம் ஓரளவுக்கு மன பாதிப்பு இருந்தா மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனைய உருவாக்குனவர், விதைச்சவர் அவர் தான். அவர் மறைந்தாலும் இன்று ஒவ்வொருவருடையும் மனதிலையும் அனோவா அவங்களோட டாட்டர், சிக்மண்ட் ஃப்ராய்டோட டாட்டர் தான் சொன்னாங்கன்னு இருக்கு இல்லைங்க சார்? அனோவா அண்ணா ஃப்ராய்டு அவங்க டாக்டர். டிஃபென்ஸ் அவங்க டாக்டர் வந்து அவங்க டாக்டர் வந்து அண்ணா ஃப்ராய்டு. யூஸ்வலா அண்ணா ஃப்ராய்டு என்ன பண்ணாங்க, இவரு ரிசர்ச் பண்ணதுலேயே தான் அவங்க மீண்டும் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அதே மாதிரி நமக்கு சிலபஸ் அவங்க அது சைக்காலஜியில் படிப்பாங்க, நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜியில் அவங்களாம் ரோல் இல்லை. ஓகே சார், பிஎட்டோ எம்எட்லேயே இல்லை. அதனால தான். சரி சார்,
60 விதமான தற்காப்பு நடத்தை கேட்கலாம் சில சமயங்கள்ல. பொதுவாக மனிதர்களிடம் காணப்படக்கூடிய தற்காப்பு நடத்தையின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது 60. இது பாருங்களேன், தனக்கும் மனக்கவலைகள் உருவாகும் சமயங்களில் அல்லது மனக்கவலையை தவிர்க்கும் அல்லது தணிக்கும் நோக்கத்தோடு தன்னையும் அறியாமலேயே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடத்தை அப்படின்னும் சொல்லலாம் தற்காப்பு நடத்தைய. அதுல முதலாவதாக நமக்கு அதிகபட்சமாக 60 இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 இருந்தா தெரிஞ்சா போதும், ஈஸியா நம்ம வாங்கிட முடியும். அதுல ஃபர்ஸ்டா ஐடென்டிஃபிகேஷன், அடையாளம் காணுதல் அல்லது ஒன்றுதல் அப்படின்ற ஒரு தற்காப்பு நடத்தை சார். இத தன்னுள் ஒடுங்கி போதல் அப்படின்னு சொல்லலாம். அங்க ரூ வந்திருக்கு, அது பிரிண்டிங் எரர் சார். 2 வரணும். ஒடுங்கி, நீங்க மெட்டீரியல் கையில வச்சுட்டு இருப்பீங்க. ஒடுங்கி போதல் பாருங்களேன், ஒரு சிறுவன் தன்னை தன் தந்தையிடம் இருந்து அடையாளம் காண. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு மேல் சைல்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தந்தை பார்த்துதான் ஆண் எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கத்துக்குவான். அதே போல சிறுமி அப்படின்னாக்கா பெண் குழந்தை தன் தாயிடம் உடை, நடை, உடை, பாவனை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு மேனரிசம், பிஹேவியரிசம் எல்லாமே எதை பேசுறது இருக்கும் அப்படின்னா அதுதான் அப்படின்னும். அதனால இதை எடுத்துக்காட்டாக வீர வணக்க மனப்பான்மை அல்லது நாயக வழிபாடு எப்பொழுது சார்னாக்கா இந்த என்ன ஸ்டேஜ்ல இது வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன ஸ்டேஜ்? குமரப்பருவம் இல்ல, அடலசன்ஸ். அப்ப குமரப்பருவத்துல வீர வணக்க மனப்பான்மை அல்லது நாயக வழிபாடு, யூரோ ஒர்க்ஷிப், அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றுதல். இது எதனால் வரும் அப்படின்னாக்கா ஈகோவால வரும் அப்படின்றாங்க சார். ஈகோ, அடையாளம் காணுதல் அல்லது ஒன்றுதல் எதனால் ஏற்படுது? நம்ம ஏற்கனவே இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு பார்த்துருக்கோம். இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. அப்போ ஈகோவால இந்த வீர வணக்க மனப்பான்மை அல்லது நாயக வழிபாடு. என்ன ஈகோ அப்படின்னாக்கா ஏன் மதர் இது மாதிரி நான் பார்த்துருக்கலாம். குழந்தைங்க லைக் சைல்ட்ஹுட்டா இருக்கும், பெண் குழந்தை சைல்ட்ஹுட்டா இருக்கும். அம்மா சாரி கட்டுற மாதிரி குழந்தை எனக்கு சாரி கட்டி விடுன்னு சொல்றாங்க. அது ரீசன் இதுதான் சார். இப்போ அப்பா பேண்ட் ஷர்ட் போடுறாரு இல்லை வேட்டி ஷர்ட் போடுறாருன்னா அந்த குழந்தை எனக்கும் வேட்டி ஷர்ட் எடுத்து கொடுங்க அப்படின்வாங்க. இப்போ அந்த குழந்தை ஒரு ஒரு துணி கடையில போயிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை வாங்கி கொடுக்காம இருக்கக்கூடாது. அது வேணும்ன்றதுக்கு அடையாளப்படுத்தினதே நாம் தான். ஆனால் தான் இப்போ துணி கடைக்காரெல்லாம் தெளிவாயிட்டாங்க சார். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாரி வச்சுட்டு இருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வேட்டி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ கிளியரான சைக்காலஜிஸ்ட் வந்திருக்கு பாருங்க. இதுவே நம்ம பிஃபோர் ஒரு 50 இயர்ஸ் பேக் இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எதுவுமே சேல் பண்ண மாட்டாங்க, கவனிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைங்க அவ்வளோ ஐக்குவா இல்லை, அதுதான் உண்மை. இப்போ நம்மளாம் கூட அவ்வளோ ஐக்குவா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஐக்குவோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது அவ்வளோலாம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லை நாங்களாம் தான் ஜீனியஸு, இப்போ இருக்கிறதெல்லாம் தண்டம் அப்படின்லாம் பார்த்து நினைக்கவே கூடாது முதல்ல. இப்போ 11th 12th இருக்கான்னா நம்ம டீச்சராக இருந்தாலும் குழந்தை நமக்கு மேலேயும் நாலேஜ் இருக்கும். ஏன்னா குழந்தை அடுத்தடுத்த ஜெனரேஷன் சேஞ்சஸ் ஆகுது சார். வித்தின் 33 இயர்ஸ் 33 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாற்றம் சந்திக்கும். அதனால டீச்சரா நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா அக்செப்ட் பண்ணணும். மற்ற ரோல்ல இருக்கிறவங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். இந்த சொசைட்டில டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல் இஸ் தேர் இல்லை, பல ரோல் இருக்கு. ஆனா நம்ம டீச்சர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம கிட்ட படிச்ச குழந்தை காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகும், ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்குவோம். அதுவும் பார்த்த உடனே மற்றவங்கிட்ட சொல்லுவோம், என்கிட்ட படிச்சான் குழந்தை இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் சாரு ப்ரொஃபஸரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லைக் திஸ் இந்த ஒன்றுதல், இந்த அடையாளம். அதனால இது 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 பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு ஒரு அசஸ் பண்ணும்போது இல்லை, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு அசஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது பாசிட்டிவ் சார். எது? அடையாளம் காணுதல் அல்லது ஒன்றுதல். ஒன்றுதல் என்பது குழந்தைக்கு 11th படிக்கிறான் இல்லை 12th படிக்கிறான்னா அந்த குழந்தைக்கு நேர்மறையானது சார். சில சமயங்களில் குழந்தை மிமிக்ரி பண்ணுவான் சார், கவனிச்சிருப்பீங்க. மிமிக் இல்லை, டீச்சர் மாதிரியே மிமிக் பண்ணுவான். இது தன்னுள்ள ஒடுங்கி போதல் தான் சார். குழந்தை சில சமயங்களில் பார்த்துருக்கலாம், வீட்டுக்கு வந்த உடனே ஸ்டிக்கு கையில் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் உட்கார சொல்லி ஏபிசிடி சொல்லும் குழந்தை. சொல்லாதவங்கள டப்புன்னு கையில் வச்சுங்கிற ஸ்டிக்கை வச்சு போட்டுரும், இல்லை கொம்பை வச்சு அடிச்சிடும். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சொல்லாதவங்கள அவங்க டீச்சர் அடிச்சிருக்காங்க. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க டீச்சர் அடிக்கிறாங்க அடிக்கல அப்படின்னு. அந்த குழந்தை அப்போ அழகா அந்த பாருங்க, அந்த அடையாளம் காணுதல் அல்லது ஒன்றுதல் சார். குழந்தை ஒன்றுதல்.
குழந்தைகள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணணும். வாய்ப்பு வந்து குழந்தை அது மாதிரி எடுக்கிறாங்கன்னா ஃபேமிலியில அந்த விஷயத்த வந்து அதெல்லாம் வந்து என்ன இது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அந்த குழந்தைங்களாவே மாறக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது அந்த குழந்தையின் தற்காப்பு நடத்தை சார். இது பாசிட்டிவ் சார். குழந்தை வந்து நேர்மறையா கொண்டு போகும் இல்லை ஒன்றுதல். அதுதான் மேல மேல அதை அப்ரிஷியேட் நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி பிஜி அசிஸ்டண்டா கூட வரலாம், முதுகலை ஆசிரியரா வரலாம், இல்லை பிடி அசிஸ்டண்டா ஆகலாம், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸரா ஆகலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஆகலாம். சரிங்க சார். அடுத்து பாருங்களேன், வினை உருவாக்குதல், ரியாக்ஷன் ஃபார்மேஷன். அடுத்து தற்காப்பு நடத்தை. இது வந்து பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படின்னா என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவா இருக்கலாமா, நெகட்டிவா இருக்கலாமா? வினை உருவாக்குதல், ரியாக்ஷன் ஃபார்மேஷன். குட் சார். இது நெகட்டிவ். ஏன்னா ஒருவன் கண்டு பயந்தாலும் அதை கடக்கும் போது சந்தோஷமாக விசிலடித்து கொண்டு போவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இருந்தாலும் நெகட்டிவ். என்ன எப்படி நம்ம நெகட்டிவ்னு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த ஃபியர்னஸ் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அதை கடந்து போன உடனே மைண்ட் அளவுல அந்த மாற்றம் நடந்ததுனாலும் அந்த பயம் வந்து அந்த உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா மாறும். அதனால அதுவே சில சமயங்கள் அந்த குழந்தைக்கு ரியாக்ஷன் ஃபார்மேஷனா மாறலாம். வினை அதுவே உருவாகக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். அடுத்ததாக பகற்கனவு காணுதல். நீங்க கேட்கலாம் சார். ஃபேண்டசி, டே ட்ரீமிங். இப்போ அமெரிக்கன் பிஸ்கெட் நீங்க ஒன்று பார்த்துருப்பீங்க, அமெரிக்கன் கம்பெனி பிஸ்கெட்டு, டார்க் ஃபேண்டசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ரூட் தமிழ் மீனிங் எடுக்கும்போது என்னவா இருக்கலாம்? இருள் பகற்கனவுன்னு எடுத்துக்கலாமா? டார்க் ஃபேண்டசி. அப்ப அந்த ஃபேண்டசி பகற்கனவு காணுதல் சிறுவன் ஒரு பெரிய சாதனையாளன் போல, அல்லது குமர பருவத்துல ஒருவன் கதாநாயகன் போல. வேற எப்ப கதாநாயகன் ஆக முடியும்? குமர பருவம் தானே. ஆனா அவன் ஹீரோவா இல்லாத ஹீரோவா இருக்கிற மாதிரி இல்ல அந்த அந்த ஒரு நிகழ்வு. சார் கனவு கண்டா தானே சார் பெற முடியும் அப்படின்னும் சில பேருக்கு தோணலாம். எடுத்துக்காட்டாக இது வாய்த்திக்கு பேசும் ஒருவன். இதை நம்ம சைக்காலஜிக்கல் டேர்ம் என்னன்னு சொல்ல முடியுமா? வாய்த்திக்கு பேசினா சைக்காலஜிக்கல் டேர்ம் ஒன்று யூஸ் பண்றோம். என்னன்னு சொல்ல முடியுமா? என்னது? ஸ்டாமரிங் சார். ஸ்டாமரிங். நான் ஆப்ஷன் சொல்லட்டுமா? எஸ் சார். டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்குலியே, ஆப்ஷன் சி டிஸ்கிராஃபியே, ஆப்ஷன் டி டிஸ்பேஜியே. காட்டை படம் பார்த்திருப்பீங்க. பிசிக்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாருனாக்கா, ஹீரோ அவர் தானே, சமுத்திரக்கனி. அந்த திக்கி திக்கி பேசக்கூடிய அந்த பெண் குழந்தை அழகா சரளமா இல்ல கண்டினியூஸ் ரீடரா மாத்திருப்பாரு. அதுக்கடுத்து பள்ளி பேச்சு போட்டியில முதல் பரிசு யாரு அப்படின்னா இவங்க அப்படின்னு பெற முடியும். நெக்ஸ்ட், பள்ளி தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு மாணவர் இல்ல, எப்போதும் லீஸ்ட் மார்க் தான். ஆனா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கனவு அவங்களுக்குள்ள வருது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஃபேண்டசி அப்படின்னா. சப்போஸ் கனவு வந்துட்ட பிறகு பயிற்சி எடுத்து வரலாம். சில பேர் நீங்க கவனிச்சிருக்கலாம் சார், அவங்களுக்கு வந்து 2 வீலரு டிரைவ் பண்ண தெரியாது, டிரைவ் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கத்துக்குவாங்க. அப்புறம் மீண்டும் அவரை சந்திக்கும் போது டிரைவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கார் ஓட்ட தெரியாது, ஆனா எனக்கு தெரியும்னு சொல்லிருவாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கள பாக்குறதுக்குள்ளார டிரைவ் பண்றது கத்துக்குவாங்க சார். இதுதான் இதான் விஷயம். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிஜிடிஆர்பி எழுதுவாங்க. அன்பார்ச்சுனேட்டா கட் ஆஃப் வந்து ஜுவாலஜில 105 ஃபைனல் லாஸ்ட் கட் ஆஃப் 105. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எனக்கு 104 ஒரு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் இந்த டார்க் அந்த ஃபேண்டசின்ற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், டே ட்ரீமிங். அடுத்து அதை சொல்லிட்டு அடுத்த டிஆர்பியில் அவங்கள அதுக்குள்ளார பார்க்கறதுக்குள்ளார மீண்டும் அவரை சந்திக்கிறதுக்குள்ள அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் அவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க சார். அப்போ கண்டிப்பாக அவர் சொன்னது கரெக்டு தானே. லாஸ்ட் மார்க்கை எடுத்தவர் அடுத்து டிஆர்பியில் அவர் செலக்ட் இல்லை ஆகணும். யார் லாஸ்ட் மார்க்காக எடுத்தாங்களோ அவங்க தான் அடுத்த டிஆர்பியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்.
என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அது மாதிரி நடக்கணும், அதுதானே கரெக்ட். ஆமா சார், நீங்க பேசுறது நல்லா இருக்கும் சார். கனவு தான், நீங்க பேசுறதுக்கான கரெக்ட் தான், அது பகற்கனவு தான் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இல்ல, இது பகற்கனவு எல்லாமே இருக்கலாம். சரிங்க சார். எனிவே, டே ட்ரீமிங் இல்ல, அப்ப டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்றது நம்ம இச்சைகள் அல்லது ஆசைகள் அபரீதமாக அது நிகழப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால இங்க கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட், ஈடு செய்தல், காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் இப்போ இது வந்து நெகட்டிவ் சார். இது ஃபேண்டசி, டே ட்ரீமிங். ஒரு உயிரினத்திற்கு எதிர்மறையான நிகழ்வு அல்லது மனிதனுக்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக இந்த ஈடு செய்தல், காம்பன்சேஷன், இது பாசிட்டிவ் சார். சார் அவங்க வந்து மதிப்பெண் அவங்க வாங்கிடுறாங்க, அது எப்படி பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா இருக்கும் சார்? இது இல்ல வாங்கிட்டாங்கன்னா நல்லதுதான், வாங்காம போயிட்டா மீண்டும் மீண்டும் பின்னடைவே இருந்தாக்கா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சில குழந்தைங்களை நான் பார்த்துருக்கேன், நீட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாங்க, அடுத்த டைம் எழுதுறாங்க, நானே கோச் பண்ணியிருக்கேன். அடுத்து அவங்க மிஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் டைரெக்டாக அவங்க பேரண்ட்டுக்கிட்ட சொல்லி, சரி வந்த மார்க் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட்டு வாங்குங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி வேற என்ன பண்ண முடியும்? மீண்டும் அதே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறது கரெக்ட் இல்லை இல்லை. ஒரு டெக்னிக் நான் சொல்கிறேன் சார். யூஸ்வலாக ஒரு ஒரு 720 மார்க்ஸ் ஹையஸ்ட் மார்க்கு, ஒரு குழந்தை 350 எடுத்திருக்கான், கட் ஆஃப்ல வரல, அந்த குழந்தைக்கு ரிப்பீட்டட் பேட்ச் போடலாம். அடுத்து ரிப்பீட்டட் பேட்ச்ல குழந்தை வந்து 520 எடுத்திருக்கிறான், அப்பயும் வந்து கவர்மெண்ட் கிடைக்கல, ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த குழந்தைய நம்ம ரிப்பீட்டட் போட்டோம்னா அதிகபட்சமா ஒரு 60 மார்க் வரும் அதிகமாக, அவ்வளோதான் சார். அந்த குழந்தை ரிப்பீட்டட் போட்டுன்னு மீண்டும் போகக்கூடாது. இப்போ நம்ம பிஜிடிஆர் கூட அதுதான், மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே வரும்போது டிவியேஷன் இருக்கலாம், தவறு இல்லை, தொடர்ந்து பேக்வேர்ட் போகக்கூடாது. அதுதான் விஷயம். நம்ம ஒவ்வொரு டைம்லையும் பேக்வேர்ட் போகாமல் பார்த்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு வந்து சார் எக்ஸாமில் 110க்கு எனக்கு வந்து 100 வந்துருச்சு அப்படின்னா மேக்சிமம் அடுத்தடுத்து 100ஆவது வரணும், அது கீழே போகக்கூடாது. மேலே போயிடக்கூடாது, ஆனால் போயிட்டே கீழே வரக்கூடாது சார். அந்த ஆஸ்பெக்டை கையில் எடுக்கணும். அதனால சில சமயங்களில் அந்த பகற்கனவு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகற்கனவு எதிர்மறையா ஏன் நம்ம சொல்றோம்? சில சமயங்கள் அந்த ஸ்டேஜ் போயிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படி ஒரு கஷ்டப்படுவாங்க. அது டிஃபென்ஸ் தானே, டிஃபென்ஸ் மெக்கானிசம் தானே, மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு டைமும் அதே ஸ்டேஜை வந்து தக்க வைக்கிறது இல்லை. அதனால இந்த டே ட்ரீமிங்கை நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து காம்பன்சேஷன், ஈடு செய்தல். இது வந்து பேக்வேர்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பேக்வேர்டு, அந்த பேக்வேர்ட் ப்ராசஸ்ல பாசிட்டிவ் சார். படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள், அந்த பின் அப்படின்னு சொல்றோமா, அந்த இந்துன்னு வந்திருக்கு, பிரிண்டிங் எரர், சாரி டைப்பிங் எரர். பின்தங்கிய மாணவர்கள் விளையாட்டிலோ அல்லது பிற நுண்கலையிலோ ஈடுபட்டு முதல் மாணவர்களாக வர்றது அப்படின்றது காம்பன்சேஷன். எடுத்துக்காட்டாக, இது நானா எழுதல, சில குழந்தைங்களை வந்து அது தவறா பார்க்கக்கூடாது, டெக்ஸ்ட் புக்ல இருந்தது தான் நம்ம எழுதியிருக்கோம். அழகற்ற பெண் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆணும் எழுத வேண்டியதானே அப்படின்னு சில பேருக்கு, பெண் ஆசிரியர்களுக்கு கோபம் வரக்கூடாது. இதை ஈடுகட்டும் வகையில் படிப்பில் முழு மூச்சுடன் செயல்படுறது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் பார்க்குறோமே தவிர, மற்றபடி பாரா இருக்கிறவங்களும் அழகா படிச்சு மேலே போவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கடுத்து எல்லாருக்கும் பொதுவானதா அமையும் இல்லை. கணிதத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவி அல்லது மாணவன், இப்போ சார் இங்கேயும் மாணவின்னு தான் போட்டிருக்கீங்க. ஒரு ஆணா இருந்து எழுதுறவங்க அது மாதிரி தான் சார் எழுதுவாங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இல்லை, அதை ஈடுகட்டும் வகையில் தமிழ் பாடத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஒரு திறனா, பிறரது அன்பிலிருந்து ஒதுக்கப்பட்ட குழந்தை அதிக அளவில் இனிப்புகளை தின்பது அப்படின்றது இதுதான் சொல்லப்படுது. எதுனா அந்த ஈடு செய்தல். அதுக்கு அடுத்ததாக ஈடு செய்தலுக்கு அடிப்படை காரணம், இது ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்ல கேட்டிருந்தாங்க சார். ஈடு செய்தலுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். who has coined the term about inferiority complex or தாழ்வு உணர்ச்சி? ஆட்லருங்க சார். வெரி குட் சார். அதனால அடுத்து பாருங்களேன், அந்த ஈடு செய்தல் கிஸ்டீரியா போன்ற நரம்பு தளர்ச்சி நோய் தோன்றிய பிறரது கவனத்தை பரிவை பெற முயற்சிப்பார். இந்த கிஸ்டீரியா என்ற ஒரு மனநோய் இருக்கிறவங்க
நிறைய என்ன பண்ணுவாங்களாம், இந்த காம்பன்சேஷன், இந்த ஈடு செய்தல் நிகழ்வை செய்வாங்களாம் சார். என்ன சார் ஒரு டைம் பாசிட்டிவ்ன்றீங்க, இப்போ கிஸ்டீரியா மனநோய், அந்த மனநோய் இருக்கிறவங்க இதை செய்வாங்க அப்படின்னு இல்லை, சிம்டமா சொல்றேன் சார். அந்த மனநோய் இருக்கிறவங்க இது மாதிரி சிம்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்காக இந்த சிம்டம் வெளிப்படுத்துறவங்க எல்லாம் கிஸ்டீரியா டிசீஸ் இருக்கிறவங்க இல்லை. ஏன்னா சில இதெல்லாம் நம்ம நெகட்டிவா பாத்திரக்கூடாது. நெக்ஸ்ட், ஒரு சிறுவன் தன்னிடத்தில் உடற்குறைபாடு இருந்தாலும் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இல்லை விஷுவலி இம்பேர்ட் சில்ட்ரனா இருக்கலாம், இல்லை ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன், இல்லை காது கேளா குழந்தையாக இருக்கலாம், வாய்ப்பேச இயலாத குழந்தை, பார்வை இழந்த குழந்தை, வேறொரு செயலில் ஈடுபட்டு ஒரு டேலண்டா வரலாம். இது எதை சார்ந்தது அப்படின்னாக்கா காம்பன்சேஷன், ஈடு செய்தல் தான். அடுத்ததாக காரணம் காட்டல், ரேஷனலைசேஷன். இதை தன் பிரமை அப்படின்னு சொல்லலாம் சார். தன் பிரமை அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் டெலூஷன், தன் பிரமை, இது பாசிட்டிவ் தான் சார். இது ஈகோவால வர்றது சார். ஈகோ ஏற்கனவே நம்ம அடையாளம் காணுதல் அல்லது ஒன்றுதல் எப்படி ஈகோ அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி காரணம் காட்டல், ரேஷனலைசேஷன், இதுவும் ஈகோ. தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய உண்மை காரணத்தை தவிர்த்துட்டு சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை தேடி கண்டுபிடித்து, இல்ல காரணம் கற்பித்தல் அல்லது காரணம் புனருரைத்தல். இது நிறைய குழந்தைங்க பயன்படுத்துவான், கவனிச்சிருக்கலாம். எடுத்துக்கிட்டா நேரா வரா, ஏண்டா வரல, ஏண்டா லேட்டு, ஏண்டா நேத்து வரல அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்க தாத்தா இறந்துட்டாரு, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டான். இவர் கேட்ட வாத்தியாரு, அடாடா நல்ல மனுஷராச்சு, நம்ம அந்த வழியா வரும்போது நம்ம கிட்ட பேசாம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்பட்ட ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, சரி என்னடா எடுத்து எல்லா இதுவும் முடிஞ்சுதா, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவான். சரி அட்லீஸ்ட் அவருடைய போட்டோக்காவது நம்ம ஒரு பூ போடுவோம் அப்படின்னு ஒரு ஆவலோட அந்த ஆசிரியர் பூவை வாங்கிட்டு அந்த வீட்டை நோக்கி நடக்கிறார். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இவர் எதிர்க்க அதே மாதிரி இவரை வீட்டை தேடி பூவோட அந்த வயோதிகர் அல்லது வயது மூத்தவர் வராரு. என்னன்னா அவர்கிட்டயும் அந்த பையன் இப்படிதான் சொல்லியிருக்கான், ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா, இல்ல உங்ககிட்ட எப்பயோ பாரு இப்படி போகும்போது வரும்போதும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது உங்ககிட்ட அந்த ஆள் பேசுவார், இல்லை எந்த ஆள்ரா, வாத்தியார் அவரடா அப்படின்னுவான். ஆமா அவரு போயிட்டாரு அப்படின்வான். உடனே அவரு ரொம்ப வருத்தப்பட்டு சரி அதுக்கு தான் போக முடியல, போய் துக்க விசாரிச்சு வரலாம், 2 பேரும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் அரங்கேறும். இப்ப இது என்னன்னாக்கா அந்த பையன் பண்ண செயல்தான். அப்ப பாருங்க இந்த காரணம் அவ்வளவு பொருத்தமா இல்லை, கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒருவன் அன்ற தேர்வறையில் மின்சாரம் தடைப்பட்டது அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம காரணம் கற்பித்தல். ஆனா யூஸ்வலா இது பாசிட்டிவ் சார். அந்த குழந்தை ஏதோ ஒரு விதத்துல அந்த மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அந்த விஷயத்த கொண்டு போனாலும் இது தவறு இல்லை. இது அவாய்ட் தட் செல்ஃப் டெலூஷன், அந்த தன் பிரமை நிகழ்வை ஒரு மாற்று நிகழ்வாக கொண்டு போறது தான். அதனால இங்க நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். இத சில சமயம் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லி கேட்கலாம். சிச்சி இல்ல திராட்சை பழம், நீங்க நிறைய திராட்சை பழங்களை உண்ணும் பலமுறை முயன்றும் அது கிடைக்காத பொழுது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று யார் கூறியது? நரி. நான் சார் கட்டுக்கதையாகுது, நரி எங்க சார் பேசும் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அப்படியே நம்ம சைடு வாங்க, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்றதுக்காக அதை பத்தி எதிர்மறையா பேசுவோம் பார்த்தீங்களா, அதுதான். எனக்கு நான்வெஜ் பிடிக்கலன்னா அதுக்கு எதிர்மறையா என்னெல்லாம் பேச முடியுமோ அதை பேசுறது இல்ல, அதுதான். இல்ல எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னாக்கா ஸ்வீட்டுக்கு எதிராக என்னெல்லாம், எனக்கு புளிப்பு சுவையே பிடிக்காதுனாக்கா அதுக்காக திராட்சையே ஒதுக்குறது இல்லை, அதுக்காக புளிப்பு சுவை எது இருந்தாலும் வேண்டான்றது. அந்த நிகழ்ச்சின்றது சோர் கிராஃபிசம். சில சமயங்கள எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்வீட் கூட இருக்கலாம், ஸ்வீட் கிராஃபிசமா கூட எடுத்துக்கலாம். இதை குழந்தைங்க நிறைய தற்காப்பு நடத்திகள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். எது பிடிக்கலையோ பிடிக்காததுக்கு ஒரு காரணத்தை கரெக்டா சொல்லுவான் சார், இதனால்தான் எனக்கு இது பிடிக்காது, அதுக்கப்புறமும் நம்ம வற்புறுத்த முடியாது இல்லை. அதுதான் நெக்ஸ்ட் புறத்தெரிதல், ப்ரொஜெக்ஷன். புறத்தெரிதல் அப்படின்னு அடுத்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த புறத்தெரிதல் என்றது ஒரு நெகட்டிவ் சார் இல்லை.
புறத்தெரிதல் ப்ரொஜெக்ஷனு. இதுவும் ஒரு ஈகோவால ஏற்படுறது தான் ப்ரொஜெக்ஷன். அதனால இந்த ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம், இதை ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். பிளேமிங் அதர் பர்சன், மற்றவங்கள பிளைம் பண்ணுவாங்க சார் குழந்தைங்க புறத்தெரிதல். இதை இன்னும் கிளியராக நம்ம மறக்காம இருக்கணும்னா, தமிழ்ல வந்து இந்த தற்குறிப்பேற்ற நீ படிச்சிருப்பீங்க. கவிஞன் தான் கூற வேண்டிய கருத்தை நேரடியாக கூறாமல் பெரிதொரு பொருளின் மீது ஏற்றி கூறுவர். இல்லை, மதுரை மாநகர்ல இந்த கொடி அசைகிறது, நீங்கள் இங்கு வர வேண்டாம், வந்தால் கொல்லப்படுவீர் என்று இளங்கோவடிகள் தன்னுடைய கவிதையில் ஏற்றி கூறப்பட்டதாக தற்குறிப்பேற்றில் புறத்தெரிதல் ப்ரொஜெக்ஷன். அதனால இந்த ப்ரொஜெக்ஷன் தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர் மீது ஏற்றி கூறுதல், இதுதான் புறத்தெரிதல். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். குழந்தைங்க வந்து பெரிய பையன் இருப்பான், அந்த சின்ன பையன் மீது, இல்லை இந்த சின்ன பையன் பெரிய பையன் மீது இப்படி நடக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிள், எங்க வேணாலும் இருக்கலாம். இது பெரும்பாலும் யார்கிட்ட அதிகமா இருக்கும் தெரியுங்களா? இந்த பெரோனியா அல்லது பெர்னியா, தமிழ்ல வந்து பெர்னியான்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லை பெரோனியான்னு சொல்லுவாங்க. இது என்னன்னாக்கா உணர்ச்சி வெண்ட நிலை. தமிழ்ல உணர்ச்சி வெண்ட நிலை, நீங்க பிராக்கெட்ல உணர்ச்சி வெண்ட நிலை. உணர்ச்சி வெண்ட நிலை என்ற மனநோயாளிகளிடம் புறத்தெரிதல் என்ற பொருத்தப்பாடற்ற நடத்தை மிகுந்த ஒரு தீவிரமாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க சார். புறத்தெரிதல் பண்ணியா தன்னுடைய தவறுகளை மற்றவர்கள் மீது ஏற்றி கூறுறதுதான் புறத்தெரிதல். நெக்ஸ்ட் பின்னடைதல், ரெக்ரெஷன், பின்னோக்கு. வடிவேல் பார்த்தோம்னா யானைக்குள்ளார சார் டவுட் சார். சொல்லுங்க சார். சார் ப்ரொஜெக்ஷனும் ரேஷனலைசேஷனும் ஒரே மாதிரி இருக்கு சார், எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்றது சார்? ரெண்டுமே பிளேம் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்களா சார்? அதான் இங்க நம்ம பிளைம் பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ரேஷனலைசேஷன் வந்து பாசிட்டிவ் சார், காரணம் காட்டல் அல்லது காரணம் கற்பித்தல். இது நெகட்டிவ், அந்த யார் அதை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்மறையாக அமையும் ப்ரொஜெக்ஷனு. ஆனா ரேஷனல் பாசிட்டிவ். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட். தேங்க்யூ சார். ஓகே சார். நெக்ஸ்ட் இதுல நம்ம பின்னடைவு, ரெக்ரெஷன். நீங்க வடிவேல் படம் ஒன்று பார்த்துருக்கீங்க, பானைக்குள்ளார ஏனை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்டது. அதே மாதிரி அந்த அரசவையில வந்து கீழே படுத்துட்டு வடிவேல் காமிப்பாரு. அந்த குழந்தை வந்து எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி வடிவேல் வந்து நடிச்சு காமிப்பாரு. அதுதான் நம்ம என்னன்னாக்கா அந்த பின்னடைதல், ரெக்ரெஷன், பின்னோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனையை சந்திக்க திறனின்றி சிறிய குழந்தை போல் நடந்து கொள்வது, அதை நம்ம பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதாவது பெறணும் அப்படின்னா அழுது பெறக்கூடிய ஒரு நிகழ்வு வச்சுட்டு இருப்பாங்க, அது செய்யக்கூடாது அது மாதிரி. ஏன்னா குழந்தை வந்து அந்த மொழி வளராத போதுதான் அழுகையின் மூலமாக ஒரு தேவையை நிறைவேற்றும். க்ரையிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து பேசிக் ஃபார்மேஷனு. அதனால அந்த குழந்தை வந்து அழுதலின் மூலயமா தன் தேவையை பூர்த்தி செய்யும். அதே விஷயத்த அபோவ் 20, அபோவ் 17, அபோவ் 18 அந்த வயதுல குழந்தை கையில எடுக்கக்கூடாது சார். ஒரு செயல் வந்து நடக்கணுன்றதுக்காக அழுது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் ஈகோ, இது பின்னடைதல். சில சமயங்களை பார்க்கலாம், வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபேமிலியில சண்டையாச்சு அப்படின்னாக்கா போயிட்டு வரமாட்டாங்க, இல்லை ஃபேமிலியில சண்டையாச்சுன்னா பேச மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் சார். நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான் பையன், டிஃபென்ஸ் மெக்கானிசம். இல்லை நான் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுவேன் அப்படின்னு சொல்லலாம், டிஃபென்ஸ் மெக்கானிசம். நான் இந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுவான், டிஃபென்ஸ் மெக்கானிசம். சரிங்க சார். அடுத்து இதை சார்ந்த சிசோஃபர்னியா, நம்ம பெர்னியா, சிசோஃபர்னியா.
அங்க உணர்ச்சி விண்ட நிலை நம்ம படிச்சிருக்கோம். இங்க தீவிர உணர்ச்சி விண்ட நிலை. பெர்னியா, சிசோஃபெர்னியா. அப்ப சிசோஃபெர்னியான்றது தீவிர உணர்ச்சி விண்ட நிலை. இந்த தீவிர உணர்ச்சி விண்ட நிலை நம்ம சைக்காலஜிக்கல் டேர்ம் வந்து சிசோஃபெர்னியா. இது மனச்சிதைவு நோயுற்றவர்கள் வயது வந்தவர்கள் போல் நடந்து கொள்ளாமல், எக்ஸாம்பிள் சிறுபிள்ளைதனம் சார், இந்த இது இது இருந்துச்சுன்னா ப்ரஷ் கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து சாப்பிட சொன்னாக்கா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே அமைதியாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அசிஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து லைக் டே டு டே ஆக்டிவிட்டிஸ். ஒரு சிசோஃபெர்னியா வந்துருச்சு அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட செய்ய மாட்டாங்க, கூடவே இருந்து கேர் பண்ணணும் சார். அப்போ அவங்களுக்கு வயசு 25, 30, 35, 40 இருந்தாலும் நீங்க ஏஜை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. இப்போ அவங்க ஏஜ் 4, 3, 2ன்றது தான் சார் கன்சிடர் பண்ணணும். 42 ஏஜ் இருக்கிறவங்க சிசோஃபெர்னியா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஏஜ் 2. எப்படி ஒரு தாய் ஒரு தந்தை அந்த குழந்தைய எல்லா விஷயத்துக்கும் அசிஸ்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணணும். அப்போ இந்த சிம்டம் இருக்கிறவங்க அதிகமா என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பின்னோக்கம். கேட்கலாம் சார் சைக்காலஜில இல்ல, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல சிசோஃபெர்னியா கேட்கலாம். நெக்ஸ்ட் சிம்பத்திசம். சில சமயங்கள பார்க்கலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சிம்பத்தி கிரியேட் பண்றதுன்றது ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ் மெக்கானிசம். அனுதாபம் பெறுதல். அந்த அனுதாபம் பெறுதல் ஒழுங்காக வீட்டு பாடம் செய்து கொண்டு வராதவன் அதிலிருந்து தப்பித்து தனது குடும்பத்தின் வறுமை நிலையை ஆசிரியரிடம். இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஆனா சிம்பத்தியும் வந்து கொண்டு வரக்கூடாது. சில சமயங்களில் எது நடக்காதது நடக்குது அப்படின்னு சொல்றோமோ அதுவே நடந்துரும். அது மாதிரி சொல்லக்கூடாது. எனக்கு ஃபீவரே இல்லை, ஃபீவர் இருக்குன்னு சொன்னோன்னா அடுத்த நாள் கண்டிப்பா ஃபீவர் வர வாய்ப்பு. அது என்ன சார் வைரஸால் தானே வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்லை காம்பன்சேஷன். அப்போ அந்த பேசிஸ்ல நமக்கு இந்த இடத்துல கேட்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் சார், இடமாற்றம். சார் காம்பன்சேஷன் பாசிட்டிவ் தானேங்க சார்? காம்பன்சேஷனை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா தேங்க்யூ சார். ரெக்ரெஷன் அப்படின்றது நெகட்டிவ் இல்லை. ஏன்னா பெரிய முதிர்ந்தவர்களை வந்து குழந்தை மாதிரி செயல்படுறது தவறு தானே, அதுதானே. அதனால சரிங்க சார். நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இடமாற்றம். இது நெகட்டிவ். இது ஸ்கேப்கோட்டிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஸ்கேப்கோட்டிசம் பலிக்கடா ஆக்கப்படுதல். ஆசிரியர் மீது உள்ள கோபத்தை அவர் மீது காட்ட இயலாமல் அவரால் அங்கீகரிக்கக்கூடிய வகுப்பு தலைவர் அவன் மீது கோபத்தை காட்டுறது. சில சமயங்கள குழந்தைங்க வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்போம், இல்லை நோட்டு எங்கடான்னு கேட்போம், கோவப்பட்டு குழந்தை நோட்டை தூக்கி டேபிள் மேலே போடுவான். அதுக்கப்புறம் நம்ம சைலண்டா ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த விஷயத்துக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து அதே குழந்தைய இன்னும் நம்ம டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா அந்த 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 நோட்டு அந்த புக்கை போட்ட அந்த டெஸ்க் மேல போட்ட பையன் நம்ம மேல போடுறதுக்கு ஃபியூ செகண்ட் கூட போதாது, அந்த அளவுக்கு போட வாய்ப்பு. லைக் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டா குழந்தை என்ன ஸ்டேஜ்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சார். எதை வச்சுனாக்கா அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஏன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இடமாற்றம் என்ற ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சணும். ஏற்கனவே கோவப்படுறோம், அதையே நம்ம நீயா பண்ணிடுவா அப்படின்னு போகும்போது கத்தியை சதக் சதக் என்று குத்தி பொல பெலோ என்று ரத்தம் வந்தது என்று அடுத்த செய்தித்தாளில் வரும். அப்ப அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அந்த குழந்தையும் எதிர்காலம் பாதிப்பு, நமக்கும் மிகப்பெரிய பாதிப்பு, ஈடுகட்ட முடியாத ஒரு நிகழ்வா போயிடும். ஆனா நம்ம சைக்காலஜியை மேக்சிமம் அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்கேப்கோட்டிசம் பலிக்கடாக்குது. அது அடுத்து ஒரு வேடிக்கையாக மனைவிக்கு பயந்து சட்டி பானைகளை உடைத்த கணவன் அப்படின்னு சொல்லிட்டா சில சமயங்கள விடு நான் அவனை அடிக்க போறான்னுவாங்க, யாருன்னா பிடிச்சிட்டு இருப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவனை அடிச்சிடுவாங்க. கவனிச்சிருக்கேன். விளக்க போனவன் அடி வாங்கி வந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதுதான். அவனை அடிச்சோம்னா அவன் வேற மாதிரி பண்றான், விளக்க வந்தவனை அடிச்சோம்னா எதுவும் பண்ண மாட்டான். அதுதான். அதனால இங்க இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இடமாற்றம் கேட்கலாம் சார். அடுத்ததாக மடைமாற்றம் சப்ளிமேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இது கான்சியஸ்லயும் சப்ளிமேஷன் ஆகலாம், அஸ் வெல் அஸ் த அன்கான்சியஸ் சார். கான்சியஸ் அன்கான்சியஸ் நனவெளியிலையும் இந்த நிகழ்வு நடக்கலாம். அதே மாதிரி
நனவிழிலையும் நடக்கலாம் சார். இது நம்ம புரியறதுக்காக தான் எழுதணும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் செல்ல பிராணிகளை வளர்த்தல். இல்ல ஹால்ஃபோர்ட் வந்து என்ன டிஃபைன் பண்றாருன்னா, ஒருவனிடத்தில் உள்ள சமூக எதிருணர்வு மனவேட்சிகளை சமூகம் ஏற்கும் நல்வழிவில் திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டதாக மாற்றப்படுதல். அதை நம்ம மடைமாற்றம் அப்படின்னு சொல்றோம். அது உண்மையிலேயே பாசிட்டிவ் சார். அந்த உயிரினம் உயிரோடு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தற்காப்பு நடத்தை இந்த மடைமாற்றமா இருக்கலாம், இல்ல சப்ளிமேஷன். இது போனா என்ன பரவாயில்ல, இதை வச்சு நம்ம நடந்துக்கலாம், இதை வச்சு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனை. சில சமயங்கள்ல ரொம்ப எக்கனாமிக்கலா பீக்ல இருப்பாங்க, அன்பார்ச்சுனேட்டா லாஸ் ஆன உடனே சில பேர் நம்ம நியூஸ் பேப்பர்ல டெய்லி பார்க்குற விஷயம்தான் கமிட் சூசைடு. அப்ப அந்த கமிட் சூசைட் ஆனது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அந்த சப்ளிமேஷன் எடுக்காம விட்டதா கூட இருக்கலாம் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல. இதனால அந்த எராஸ் அண்ட் தெனாண்டஸ், அந்த எராஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி தெனாண்டஸ்க்கு போயிட்டு லீட்ஸ் ஆர் கமிட் சூசைட் பண்ணிக்கிறாங்க சார். இதுதான் இப்போ மேபி சப்ளிமேஷன்ல கேட்கலாம் இல்லையா. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஸ்பெசிஃபிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ண அடக்குதல் நசுக்குதல், ரெப்ரஷன் சப்ரஷன். அடக்குறதுன்றது ரெப்ரஷனு, நசுக்குதல்னா சப்ரஷன். இதுல பாருங்க, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவம் இருக்கும், அதுக்கு அடுத்தது துயரத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம் இருக்கும். ரெண்டு இருக்கா? இந்த ரெண்டுல மகிழ்ச்சியை கொடுக்கறது, துயரத்தை கொடுக்கறது. இதுல அன்கான்சியஸ் ஃபோர்கெட்டிங் அப்படின்னு எதை சொல்றோம்னா இந்த அடக்குதல் அப்படின்றதான் அன்கான்சியஸ் ஃபோர்கெட்டிங். எடுத்துக்காட்டா வலியை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது துயரத்தை கொடுக்கக்கூடியது அனுபவம். இதை நம்ம நனவு மனநிலையில் தோன்றும் போதே வலுக்கட்டாயமாக நனவெளிக்கு தள்ளுறது சார். ஏன்னா நனவெளிக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு அந்த வலியிலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்றதான் அடக்குதல். அந்த மறக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருக்கும், அழகா லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்படி அவங்களால அது மாதிரி போக முடியுது அப்படின்னா, அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ராய்டு அவங்களுக்கும் வலி உண்டு சார். அந்த வலி என்ன பண்ணியிருந்தாங்க, நனவெளிக்கு தள்ளி விட்டுட்டாங்க சார். அதுதான். இல்லை நான் அந்த அது மாதிரி மாற்றவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வலியோடவே தவிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதனால ஒரு குட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சார் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த அடக்குதல் நசுக்குதல். அடக்குதல் நசுக்குதல் பாசிட்டிவா நெகட்டிவா? இப்போ நம்ம அடக்குதல் நசுக்குதல் அப்படின்னு சொல்லும் போது இந்த அடக்குதல் வந்து பாசிட்டிவ் சார், ஆனா நசுக்குதல் வந்து பாசிட்டிவ் கிடையாது. நசுக்குதல் கிடையாது. ஏன்னா நசுக்குதல் பாருங்களேன், வலியை கொடுக்கும் தன்மையும் தொந்தரவையும் கொடுக்க அனுபவம், நினைவுகள், எண்ணங்கள், இது எல்லாமே என்னன்னா நனவெளி மனநிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் மேல்நிலைக்கு வராதபடி மாற்றுவாங்க. அப்ப அந்த வராதபடி மாற்றப்படும் போது சில சமயங்கள்ல அதுவே அந்த உயிரினத்திற்கு உளவியல் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பா அமையலாம். இல்ல அதே நிகழ்ச்சியே வேற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம். அதனால இதை என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு கான்சியஸ் ஃபோர்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம் சார். நசுக்குதல் அடக்குதல் ஏன் பாசிட்டிவ் ஆச்சுனாக்கா அன்கான்சியஸ். இது ரெண்டுமே ஈகோ தான், ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆனா அடக்குதலை பாசிட்டிவ்னு சொல்லுவோம், நசுக்குதலை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நெகட்டிவ் ஏன் சொல்லணும்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இது கான்சியஸ் ஃபோர்கெட்டிங். நம்ம வேண்டும் என்றே சார் இல்லை ஒருத்தர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டும் என்று அவங்கள அவாய்ட் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அந்த நிகழ்வுகள் நம்மளை ஒரு காலகட்டத்துல பெரிய சிக்கலை கொண்டு போய் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அமைக்கும். நெக்ஸ்ட் பின்வாங்குதல், வித்ராயல். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த பின்வாங்குதல், வித்ராயல். இது மைனஸ் சார். நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அந்த வெற்றி வாய்ப்பு நம்ம நழுவ விட்டது இதுவாக கூட இருக்கலாம். மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகி கொள்ளும் முறை. நம்ம போனோம்னா அது என்ன தோல்வியை பத்தி சொல்ல போறாங்க, கலந்துக்காமையே விட்டுறது. இப்ப நமக்கு என்னத்துக்கெல்லாம் குவாலிஃபைடா இருக்கிறோமோ, என்னென்ன
ஜாபுக்கு நம்ம குவாலிஃபைடோ எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட். இல்லை நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். அதை விட்டுட்டு அப்ளைவும் பண்ண மாட்டோம், அதை பற்றி கிரிட்டிசிசம் மட்டும் அதிகமாக பண்ணுறது இல்லை. ஒரு போட்டியில் தான் வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவு என்று கருதி அந்த விளையாட்டிலிருந்து விலகி நிற்கிறது. அல்ல, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு காயம் இருக்கு, எனக்கு உடல்ல ஏதோ மாற்றம் தெரியுது. இல்லை, ஒரு மாணவன் வரும் தேர்வுக்கு நன்றாக படித்து தயார் செய்து கொள்ளாத நிலையில தேர்வு செல்லாமலேயே தோல்வியை தவிர்த்தல். சில பேர் தோல்வியை சந்திக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க சில பேருன்றதை விட இன்றைய தலைமுறைக்கு தோல்விகளை நம்ம சொல்லி தரல. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் நம்ம எழுதுவானே ஃபெயிலியர் என்ற ஒரு விஷயத்த வருவானே, அதனால எழுதாம விட்டு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கலாம், இப்போ பிஜிடிஆர்பி கால்பர் பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது பிஜிடிஆர்பின்னு சொல்லும்போது ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு வித்து அண்டர் கிராஜுவேட்டான ஒரு யூஜி இல்லை அண்டர் கிராஜுவேட்டு எஜுகேஷன் இது முடிச்சவங்க எல்லாருமே குவாலிஃபைடு. ஆனா எல்லாருமே அப்ளை பண்றாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க். ஏன் எல்லாரும் அப்ளை பண்ணல? இதுதான் சார் ரீசன். அப்ப பின்வாங்குதல். அடுத்து அகநோக்குடைமை, இன்ட்ரோவேஷன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வித்ட்ராவலும் அந்த ரெசிக்னேஷனும் ஒரே மாதிரி வருது சார் கான்செப்ட். அந்த காரணம் காட்டல் பின்வாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி வர மாதிரி. இல்ல, காரணம் கற்பித்தல்ன்றது போய் கலந்துக்குவாங்க சார். கலந்துட்டு அப்புறமா காரணத்தை சொல்லுவாங்க. இவங்க கலந்துக்கவே மாட்டாங்களே, ஃபீல்டுக்குள்ளார வந்தாதானே சார். இப்போ நான் பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணி அன்பார்ச்சுனேட்டா எனக்கு கட் ஆஃப்ல வரல. கட் ஆஃப்ல வராதுக்கு நான் பல காரணங்களை, எனக்கு கரெக்டான டைம் கிடைக்காம போச்சு, இல்லை நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதால நேரம் அதிகமாக அங்கே போயிடுச்சு, எங்கள் வீட்டு சூழ்நிலை இது மாதிரி அமைஞ்சிருச்சு. இப்படி நான் பல விஷயங்களை அது தேடி மற்றவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி. எனக்கு மட்டும் இன்னும் ஒரு 10 days கிடைச்சிருந்ததுனாக்கா நான் அடிச்சுட்டு இருப்பேன். இல்லை நான் அங்கே ஷர்ட் பண்ண பற்றியா தெரிஞ்சது தப்பு பண்ணிட்டேன், அந்த தெரிஞ்சது மட்டும் நான் தப்பு பண்ணாமல் இருந்திருந்தேன், கண்டிப்பாக நான் தான் கட் ஆஃப்ல இருந்திருப்பேன் அப்படின்றது அதுதானே. இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இல்லை சார். இது உள்ளவே வரமாட்டாங்க சார் ஃபீல்டுக்குள்ளாரே. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ராவர்ஷன். இது நம்ம சைக்காலஜியில் பர்சனாலிட்டியில் படிச்சுட்டோம் சார். பர்சனாலிட்டியில் இன்ட்ராவோர்டு எக்ஸ்ட்ராவோர்டு, அகமுகன் புறமுகன் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, அதுதான் சார் அகமுகன். அதனால இந்த வகுப்பில் சில குழந்தைகள் இதனால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மேக்சிமம் ஐசோலேட்டடாக இருப்பாங்க. அகநோக்குடைமை ஒரு தீவிரமாயின் சமூக எதிர் செயலாக கூட இருக்கலாம். இன்னும் அதுல இருந்து விடுபடுறதுக்காக ஏதாவது ஒரு ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு தொடர்ந்து இருந்துருவாங்க. அதனால கம்ப்ளீட்டா நம்ம 12 கைண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன், டே ட்ரீமிங், காம்பன்சேஷன், ரேஷனலைசேஷன், ப்ரொஜெக்ஷன், ரெக்ரெஷன், சிம்பத்திசம், டிஸ்பிளேஸ்மெண்ட், சப்ளிமேஷன், ரெப்ரெஷன், சப்ரெஷன், வித்ராயல் அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம் சார். இல்ல இன்ட்ரோவர்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்க சார். இல்ல, இது அகநோக்குடைமை அப்படின்றது பாசிட்டிவ் தான் சார், நெகட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ். வித்ராயல் தான் நெகட்டிவ் சார். அதனால சப்போஸ் இது எதிர்மறை நேர்மறை. அடுத்து நம்ம நோட்ஸ்ல சிறப்பியல்பு பெற்ற குழந்தைகள்னு இருக்கா, சிறப்பியல்பு குழந்தைகள், இதை நம்ம சேலஞ்சஸ்ல டீட்டெயிலா படிக்க போறோம். அப்புறம் ஏன் சார் இங்க நோட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, டெட்டு படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இங்க கொடுத்துருந்தோம். அதனால இந்த இடம் நம்ம ஸ்கிப் பண்றோம் சார். ஏன்னா நம்ம சேலஞ்சஸ்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். யூனிட் 2ல நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய நோட்ஸ் சிறப்பியல்பு குழந்தையினுடைய வரையறை, சிறப்பு குழந்தையினுடைய வகைப்பாடு, பேதையர்கள், மூடர்கள், முட்டாள்கள், தென் பார்வை குறைபாடு, அதுக்கு அடுத்தது இல்ல கேள்வி குறைபாடு, பார்வை குறைபாடு, காது கேளாத, இதுவும் நம்ம சேலஞ்சஸ்ல டீட்டெயிலா பார்க்க போறோம் சார். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் சப்டைட்டில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இப்போ நம்ம இடையில ஏன் ஸ்கிப் பண்ண அப்படின்னு நீங்க லைக் 3 pages இல்ல, ஜஸ்ட் 3 pages ஏன் ஸ்கிப் பண்ணன்றதை நான் சொல்லிட்டேன். நம்ம எஜுகேஷன்ல யூனிட் 2ல இதை விட டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம் சார். இங்கே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கோம், அங்கே டீட்டெயிலாக பார்க்கறதால, ஏன்னா நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கு சிலபஸ். அதனால இப்போ ஸ்கிப் பண்ணி இப்போ சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வழிகாட்டுதல், அறிவுரை பகர்தல்,
வழிகாட்டுதல், அறிவுரை பகர்தல். அப்ப வழிகாட்டுதல், அறிவுரை பகர்தல் அப்படின்னு சொல்லும்போது, வழிகாட்டுதல் என்பது ஒரு தனிநபர் தனது திறமைகளையும் தேவைகளும் நன்கு புரிந்து கொண்டு, இல்ல ஒரு தனிநபர் தனது திறமை, தனது தேவை நன்கு புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கிறது. அதுக்கு பேர் தான் கைடன்ஸ். அப்போ மற்றவங்க வந்து நீ இப்படிதான் போ அப்படின்றது சொல்லல. கைடன்ஸ் பாருங்க, நீ இப்படிதான் போகணும் அப்படின்னு மற்றவங்க சொன்னதை கைடன்ஸ்ன்னு சொல்ல சார். கைடன்ஸ் கொடுக்க பிறகு அந்த பர்சனுக்கு அவங்களுடைய திறமையும் தேவையும் புரிஞ்சுட்டு அவங்களா முடிவு எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கைடன்ஸ். அதுக்கடுத்து வழிகாட்டுதல் என்பது தனி நபர்களது பிரச்சனையை தீர்ப்பதல்ல. அதெல்லாம் கைடன்ஸ் இல்லை சார், சரிங்களா? அதுக்கு மாறாக பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ள ஹெல்ப் பண்றது சார், உதவிடுதல். ஹெல்ப் பண்றது தான் நம்ம கைடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப கைடன்ஸ்ன்றது ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்துட்டு இருக்கோம் சார், இல்ல? அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல ஒருவருடைய குறிக்கோளை அடைவதற்கு கொடுக்கப்படக்கூடிய வழிகளை கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு குறிக்கோள் அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து பிகம் ஏ டாக்டர், பிகம் ஏ இன்ஜினியர், பிகம் ஏ டீச்சர் அப்படின்னு, பிகம் ஏ லாயர் அப்படின்னு குழந்தை சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம கரெக்டான கைடன்ஸ். இப்போ நம்ம குழந்தை வந்து நான் டாக்டர் ஆக போறேன்னு சொல்றான், ஆனா அந்த குழந்தை காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சானாக்கா கஷ்டம் தானே. அவன் என்ன பண்ணணும்? பயாலஜி ஒரு பாடமா இருக்கிறது தானே செலக்ட் பண்ணி படிக்கணும். அதுதான் சார். அடுத்து வழிகாட்டுதல் வரையறையில ஜோன்ஸ், க்ரோ மற்றும் க்ரோ, எரிக்சன், தென் ஹோலிஸ் மற்றும் ஹோலிஸ், தென் ஹயட். அப்ப இதுல நமக்கு க்ரோ மற்றும் க்ரோ, ஜோன்ஸ் என்ன சொல்றாரு பாருங்களேன். வழிகாட்டுதல் அதுல வழிகாட்டுதலின் நோக்கம் ஒருவன் தனக்கு தேவையானவற்றை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யவும், பொருத்தப்பாட்ட நடத்தினை பெறவும், வாழ்வின் இக்கட்டான தருணங்களில் தான் செய்ய வேண்டியவை யாவை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றிடவும் உதவி செய்தல். அப்போ இங்கேயும் கடைசியா நம்ம என்ன வரோம்னா, இது ஹெல்ப் பண்றது தான் கைடன்ஸ், உதவி செய்யறது அப்படின்றது தானே தவிர கையை பிடிச்சி கூட்டு போறது கிடையாது. ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்விம் பண்ண தெரியலன்னா ஸ்விம் பண்றதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. நான் ஸ்விம் பண்ணிட்டே போறேன், உன் கையை பிடிச்சி நான் ஸ்விம் பண்ணிட்டே போறேன் அப்படின்றது இல்லை. க்ரோ பாருங்க, எல்லா வழிகாட்டுதலின் அடிப்படையும் கருத்தும் திறனும் மிக்கவர் பிறருக்கு வழிகாட்டி அவரை தன் வாழ்வு வளம் பெறத்தக்க வாழ்க்கையை கண்ணோட்டத்தை தானே உருவாக்கி கொள்ள செய்து அதற்கேற்றவாறு முடிவுகளை எடுத்தும் செயற்படுத்தவும் உதவிடுதல். அப்ப இங்க ஃபைனலா மீண்டும் அதே ஆஸ்பெக்ட்ல தான் வரும், உதவிடுதல். இல்லை? அடுத்து எரிக்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எரிக்சன் தமது மாணவர்கள் தமது தற்போதைய சூழ்நிலைக்கு உகந்த பொருத்தப்பாட்டினை பெற்றிடவும், தத்தம் ஆற்றல் அப்படின்னா அவரின் ஆற்றல், விருப்பார்வம், சமூக தேவை ஏற்ப வருங்கால வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் உதவிடுதலே வழிகாட்டுதல். எந்த ஒரு வழிகாட்டுதல் சேவையும் 8 கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தவை என்று குறிப்பிட்டார். மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வகை பணிகளின் தொகுப்பே வழிகாட்டல். இதனை தொடர்ந்து வழிகாட்டுதலின் பண்பாக அல்லது தன்மையாக வழிகாட்டல் வளர்ச்சியை தூண்டும் செயல், இல்லை ஸ்டிமுலேட்டிங் ஆஃப் குரோத், வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு செயல். வழிகாட்டுதல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல், கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம லேர்னிங்ல கூட இந்த கேரக்டர் பார்த்துருக்கிறோம். கற்றல் என்பது தொடர்ச்சியானது அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி வழிகாட்டுதல் என்பதும் தொடர்ச்சியானது தான் சார். தெரிவு செய்தலும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும் வழிகாட்டுதல் என்பதனுடைய செயற்களம். அது இவங்களுடைய ஒரு மெயின் ப்ராசஸே என்ன அப்படின்னாக்கா, செலக்ட் பண்ணணும் ப்ராப்ளத்தை, என்ன ப்ராப்ளம்னு செலக்ட் பண்ணி தீர்வு காண்றது. நெக்ஸ்ட் வழிகாட்டுதல் தனிநபர் வளர்ச்சிக்கு உதவிடும் செயலே அன்றி வளர்ச்சியை நிர்ணயிக்கும் செயல் என்று அப்படின்னும், அனைவருக்கும் அளிக்கப்படும் சேவை வழிகாட்டுதல். எப்படி கற்றல் அனைவருக்கும் பொதுவானதோ அதே மாதிரி அனைவருக்கும் அளிக்கப்படக்கூடிய சேவை. இவங்களுக்கு தான் கைடன்ஸ் வேணும், இவங்களுக்குலாம் வேணாம் அப்படின்லாம் கிடையாது. கிஃப்டட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கைடன்ஸ் வேணும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் கைடன்ஸ் வேணும், பிலோ ஆவரேஜா இருந்தாலும் கைடன்ஸ் வேணும், இல்லை? ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா படிச்ச குழந்தைங்களுக்கு தான் வழி காட்டுறாங்க, சரியா படிக்காத குழந்தைங்களுக்கு சரியா வழி காட்டுறது இல்லை. சில சமயங்களில் குழந்தை வந்து 8ஆம் வகுப்பு வரையும் படிச்சுட்டு 9ஆம் வகுப்புல நின்றுட்டு இருப்பான் சார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு அடுத்து அவன் பிசிக்கல் ஒர்க் செய்ய போயிடுவான். நம்ம வாழ்க்கையே இதுதானோ அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா போகக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைக்கு கரெக்டா வழிகாட்டலாம்.
மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துல 8ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேல எந்த படிப்பும் படிச்சிருக்கூடாது. அந்த வேலைக்கு அவங்க அப்ளை பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி அவங்களும் ஒரு அரசு ஊழியராக பணியாற்ற முடியும். அப்போ அதுக்கு ஒரு கைடன்ஸ் அப்போ தேவைதானே. அப்போ இந்த கைடன்ஸ் இது ஒரு திட்டமிட்ட சேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். தனியார் வேற்றுமை அடிப்படை கொண்டது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கைடன்ஸ் பண்ண முடியாது. டிபெண்ட் அப்பான் தி இண்டிவிஜுவல். தனிநபர் வேறுபாட்டின் அடிப்படையில சொல்லணும் அப்படின்னும். அதுக்கு அடுத்ததாக வழிகாட்டுதலை நம்ம சிலபஸ்ல 3 தான் சார். 1 கல்வியில் வழிகாட்டுதல், 2 தொழிலில் வழிகாட்டுதல், 3 தனிப்பட்ட வழிகாட்டுதல், 4 சமூக வழிகாட்டுதல். சாரி 4, ஆனா நம்ம இங்க 10 கொடுத்துருக்குறோம். மதம், உடல்நலம், சமூக இணக்கம், திருமண, பாலுணர்வு, குடும்பம் சார்ந்த, முதிர் பருவம், தலைமை பொறுப்பு, கல்வி, தொழில் அப்படின்னு 10 மிக முக்கியமான வகையை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனா நம்ம சிலபஸ்ல இதுல கல்வியில் வழிகாட்டுதல், தொழில் தேர்வில் வழிகாட்டுதல், தனிப்பட்ட வழிகாட்டுதல், முதலாவதாக கல்வியில் வழிகாட்டுதல். அப்ப கல்வியில் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லப்படும் போது என்ன நிகழ்வுல கல்வியில் வழிகாட்டுதல்? பல்வேறு பாடங்களிலிருந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களை மாணவன் தேர்வு செய்யும் போது தொடர்ந்து பொதுக்கல்வி கற்பதா அல்லது தொழிற்கல்வியை பெறுதலா, மாணவன் தன் எதிர்காலத்திற்கு திட்டமிடுறது, பள்ளி பாடங்கள் அவனுடைய அடைவு குறையும் போது, இது மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல அல்லது பல்வேறு நிகழ்வுகள்ல குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்து வழிகாட்டுதல். அஸ் ஏ டீச்சர் நம்ம அந்த குழந்தைக்கு கைட் பண்ணணும். அதே மாதிரி தொழில் தேர்வு, தொழிலை தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது பாதுகாப்பான தொழிலை தயார்படுத்துறது, வேலையில் ஒத்துப்போகுதல், அட்ஜஸ்ட்மெண்ட், வேலையின் வளர்ச்சி. இல்லை நம்ம ஒரு ஜாப் வாங்குறது பிரச்சனை இல்லை, அந்த ஜாபை ரிட்டைன் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் வேணும். அடுத்து தனிப்பட்ட வழிகாட்டுதல், மாணாக்கரது தனிப்பட்ட வாழ்வில் எதிர்படக்கூடிய நிகழ்வுகள். அப்போ தனிப்பட்ட வாழ்வில் அப்படின்னு சொல்லும்போது உடல், மனவெழுச்சி, ஒழுக்கம். 1960-61 பாருங்க, அனைத்து இந்திய கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதல் சங்கம் இந்தியாவில் 17 பல்கலைக்கழகங்களில் 3000 மாணவர்களை ஆய்வு செய்து அவர்களிடம் ஏற்பட்ட சில பொதுவான பிரச்சனைகள் பட்டியலிட்டதாகவும், தென் சமூக வழிகாட்டுதல், சோசியல்ல குழந்தைக்கு மனிதன் சமூக இயல்பு படைத்தவன், பல்வகை மனித வளர்ச்சிகளும் சமூக இயல்பு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி ஆகிய இரண்டும் தனி மனிதர்கள் மட்டுமே உரித்தானதாகவும், மனவீழ்ச்சி வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியை போன்று சமூக வளர்ச்சியோடு தொடர்பு இருக்கணும். ஹர்லாக் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளின் முதிர்ச்சி பெறுதல். இல்லை அதுதான் சமூக வளர்ச்சி அப்படின்னு யாரு சொல்றதுன்னா ஹர்லாக் யாருன்னு தெரியுதா? யாருக்கு சார் சரி? உங்க பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாரு? சோஷியல் டெவலப்மெண்ட், முதிர்ச்சியில வரும் சோஷியல் டெவலப்மெண்ட், அறிவுசார் சரிங்க சார், நானே சொல்லுறேன். வளர்ச்சி சார் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். வளர்ச்சி முன்னேற்றம் சரியான இது என்னன்னா வளர்ச்சி நிலைகளை சொன்னவர் சார். வளர்ச்சி நிலைகள் நான் தான் அது சொல்லும் போதே சொன்னேனே, ஷேக்ஸ்பியர் வாழ்க்கைய எத்தனையா பிரிச்சுக்கணும்னாருன்னு சொன்னோம்? 7 இல்ல, வைரமுத்து 8 இல்ல. அது மாதிரி ஹர்லாக்கு 10 சொல்றாரு அப்படின்னு நான் நடத்தும்போது சொன்னேன் சார். மறந்துட்டோம், சரி பரவாயில்ல, மறக்கிறது மனித இனம் தான், மனித குணம் தானே, இல்லை? அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா மீண்டும் மறக்காம இருக்கணும், அதுதான். சரிங்க சார். அப்ப ஹர்லாக்கு சமூக வழிகாட்டுதல சமூக வளர்ச்சினா என்ன? பெரும்பாலும் இப்ப நம்ம மேம்பாடு வளர்ச்சி அப்படின்னாவே ஒரு உயர் எல்லை அடைஞ்சோம்னா அதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதிர்ச்சின்னா வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு திறன் அப்படின்னு எடுத்துக்குவோம். முன்னேற்றம் அப்படின்னா வளர்ச்சியினுடைய ஒரு உயர் எல்லைய முன்னேற்றம் அப்படின்வோம். இது மாதிரி நம்ம பல்வேறு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் சார்.
அதனால இந்த இடம் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இல்லையா. பள்ளி வழிகாட்டுதல் மையத்தினுடைய பணி என்ன? ஒண்ணு, மாணவர் பற்றிய தகவல்களை சேகரிச்சிருக்கணும். ரெண்டாவது என்னன்னா தகவல் பரப்பு பணியாக பெரும்பாலும் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் சென்று சேரணும். அறிவுரை பகிர்தல் பணி இருக்கணும். வேலையில் அமர்த்தும் பணி, அந்த பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு சொல்றோம் இல்லை. அதுக்கடுத்து பின்தொடர் பணி. குழந்தை வந்து இப்பெல்லாம் நீங்க கவர்மெண்ட் உள்ள வந்த பிறகு பார்க்கலாம், 12th படிச்ச பிறகு ஒவ்வொரு குழந்தையும் எங்க படிக்கிறான்னு டேட்டா கேட்பாங்க கவர்மெண்ட். இப்போ இது என்னன்னாக்கா ஒரு பின்தொடர் பணி தான். நம்ம கிட்ட +2 படிச்சான், அவன் எப்படி போனா நமக்கு என்னன்னு விட்டுறாம அந்த குழந்தை எங்க படிக்கிறான், அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜ் அவன் எங்க ஜாபுக்கு போவான், அதை வந்து அலுமினியில அந்த குழந்தைய போட்டு அந்த தொடர்ந்து ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம வழிகாட்டுதல். இதனைத் தொடர்ந்து அறிவுரை பகிர்தல், கவுன்சிலிங். அறிவுரை கூறுபவருக்கும் அப்படின்னா கவுன்சிலர் தனது பிரச்சனைக்கு தீர்வு கண்டிட அவரை நாடி வந்துள்ளருக்கும் அப்படின்னா கவுன்சிலிங். கவுன்சிலிங் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் கவுன்சிலர் அண்ட் கவுன்சிலிங். அறிவுரை பகர்பவர், அறிவுரை பெறுபவர். நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலையில் நிகழும் கலந்துரையாடலே அறிவுரை பகர்தல். இதை நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருப்போம்னா நேர்காணல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லை. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பர்சன் டு பர்சன், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பர்சன் டு குரூப் ஆஃப் பர்சன் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே டிஃபைன் தான் இங்க அறிவுரை பகர்தலுக்கும் சொல்லப்படுது, நேருக்கு நேர். ஆனா என்ன அப்படின்னா ஒரு தனித்த சூழ்நிலையில் நிகழும் கலந்துரையாடல், அதை நம்ம அறிவுரை பகர்தல். எடுத்துக்காட்டாக மருத்துவருக்கும் நோயாளிக்கும், வழக்கறிஞருக்கும் அவருடைய கட்சிக்காரர். அப்பதான் அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்க டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றதை பார்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினிங் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சொல்றதை வச்சுதான் சார் ட்ரீட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்ப நான் மாத்தி சொன்னேன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டும் மாறும். அப்ப இல்ல இந்த டாக்டர் வந்து தப்பா பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது இல்லை. கோரல் ரோஜஸ். அதனால பொதுவாக அறிவுரை பார்க்கறதுல இது உபதேசம் செய்யறது, சமாதானப்படுத்துறது, விசாரணை, உலக அப்படிலாம் கிடையாதுங்க. அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல கோரல் ரோஜஸ். அப்ப அறிவுரை பார்க்கறதுல அறிவுரை பகிர்தலினுடைய பொருளாக உபதேசம் செய்வது அல்ல, சமாதானப்படுத்துறதோ அல்லது வற்புறுத்துறதோ இல்லை. அதே மாதிரி ஏதோ என்கொயரி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் என்கொயரி பண்றாங்களா, அது கிடையாது. இதை ஒரு பகுப்பாய்வும் கிடையாது. அவங்க மைண்டை நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படியும் இல்லை சார். அதான் கவுன்சிலிங்கு. இப்போ எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து ஹைல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஹைல வந்து கட்ராக்ட் பண்ணணும். அப்போ கண்டிப்பா கவுன்சிலர் கிட்ட அனுப்புவாங்க. இல்லை ஒரு டென்டிஸ்ட் என்ன அப்படின்னா ரூட் கெனால் பண்ணணும். இப்போ ரூட் கெனால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுன்சிலர் கிட்ட அனுப்புறது. ஏன்னா ஒருத்தருடைய பர்மனன்ட் டீத் இல்லை, பர்மனன்ட் டீத் ரீப்ளேஸ்டு பை டெம்பரவரி டீத். நமக்கு நிலையான பல்லாக இருந்ததை தற்போது செயற்கை முறையில் அல்லது ஆர்டிஃபிஷியல் டீத் இல்லை செயற்கை பல்ல வந்து பொருத்த போறாங்க. அதுக்கே ஒரு கவுன்சிலிங் வேணும் இல்லை, கவுன்சிலிங். அதனால அறிவுரை பகிர்தல் என்பதை விட வழிகாட்டுதல் என்பது ஒரு விரிவானதாகவும், அதனால வழிகாட்டுதலினுடைய இதயம் ஒரு ஹார்ட்டா யார் இருக்கிறாங்கன்னா அறிவுரை பகிர்தல். அதே மாதிரி அறிவுரை பகிர்தலின் இதயம் யாரு அப்படின்னாக்கா நேர்காணல். ஏன்னா அறிவுரை பகிர்தலின் வரையறையை நம்ம என்னன்னு படிக்கிறோம் பாருங்க. நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலை நிகழும் கலந்துரையாடல அறிவுரை பகிர்தல். அப்ப நேர்காணல், ஃபேஸ் டு ஃபேஸ் அறிவுரை பகிர்தல். இதனைத் தொடர்ந்து காரல் ரோஜஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், ஃபாதர் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இல்லை, தொடர்ச்சியான நேர்முக தொடர்புகள் மூலம் ஒருவரது மனப்பான்மையை நடத்திய மாற்றி அமைத்தல் அப்படின்னும், மற்றும் மேக்லின் அறிவுரை பகிர்தல் என்னும் செயல்முறை தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தானே தீர்வு காண இயலாமல் திணறும் நபர் தொழில்முறை பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றை தமது தகுதிகளாக கொண்டு மற்றவர்களது பல்வேறு
சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உதவிடும் வேறொரு அல்லது இருதரப்புக்கும் இடையே நிலவும் நேர்முக தொடர்பு அறிவுரை பகர்தல். அதனால அறிவுரை பகர்தலை 3 வகையாக பிரித்து, ஒன்று நேரடி அறிவுரை பகர்தல், டைரக்ட் கவுன்சிலிங். மறைமுக அறிவுரை பகர்தல். 3 சமரச அறிவுரை பகர்தல். நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த அறிவுரை பகர்தல், டைரக்ட் கவுன்சிலிங்கு. இதை நெறிச்சாரா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நேரடி அறிவுரை பகர்தல வில்லியம்சன் என்றவர் இதை விவரிச்சாரு. இது யாருடைய மையம் அப்படின்னா, அறிவுரை அளிப்பவர் அப்படின்னா யாரு? கவுன்சிலர். ஆனால் ஆர்கிபெல் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் என்பது எவ்வாறு தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பது என்று அறிவுரை பெறுபவர் கற்றுக்கொள்ள உதவுவது அப்படின்னும். இந்த முறையில படிநிலை இருக்கு சார். இங்க நம்ம டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, இந்த படிநிலையை மிஸ் அரேஞ்ச்மெண்ட், வரிசையை வந்து தவறாக கொடுத்து வரிசைப்படுத்தி கேட்டிருந்தாங்க. நீங்க அனாலிசிஸ், சிந்தசிஸ், டயக்னாசிஸ், பிரக்னாசிஸ், கவுன்சிலிங், ஃபாலோ அப் ஒர்க். முதல்ல பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு, நோயறிதல், வருவதுரைத்தல், அறிவுரை பகர்தல், பின்தொடர் செயல்பாடு. நம்ம ஏற்கனவே நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன் படிச்சிருக்கோம் சார். அப்படியே அனாலிசிஸ், சிந்தசிஸ், டயக்னாசிஸ். டயக்னாசிஸ் பண்ணாதானே என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல போறோம். என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றதுக்கு கவுன்சிலிங் இல்லை. கவுன்சிலிங் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னாக்கா நெவர் சார். ஃபாலோ அப் ஒர்க் பண்ணணும், பின்தொடர் பணியை. அப்ப அதுதான். அதனால ஆசிரியர்களே, நேரடி அறிவுரை பகர்தல் இந்த படிநிலையிலிருந்து கேட்கலாம் சார். முதல்ல ஒருவருக்கு வந்து பகுத்தாய்வு, அடுத்து தொகுப்பு, அதுக்கடுத்து என்ன நோயறிதல் அல்லது குறையறிதல், நெக்ஸ்ட் ப்ரொக்னாசிஸ், வருவதை உரைத்தல், அறிவுரை பகர்தல், பின்தொடர் பணி. இந்த ஸ்டெப்ல இருந்து கேட்கலாம். இல்லைன்னா அறிவுரை பகர்தல் 6 படிநிலை, அறிவுரை பகர்தலின் படிநிலை எத்தனைன்னு கேட்கலாம், 6. இல்லைன்னா படிநிலைகளை குறிப்பிட்டது யாருன்னு கேட்கலாம், வில்லியம்சன். இல்ல அது எந்த வகையான அறிவுரை பகர்தல்னு கேட்கலாம் அப்படின்னா நேரடி அறிவுரை பகர்தல், அல்லது அறிவுரை பகர்பவர், அறிவுரை பெறுபவர். அப்ப அறிவுரை பகர்பவர்ன்றது கவுன்சிலர். கவுன்சிலர் மையமாக இருக்கிறது தான் நேரடி. இப்போ மறைமுகம் வரும் சார். மறைமுகம் யாருன்னா த கிரேட் கோரல் ரோஜஸ், அங்க வில்லியம்சன். இங்க யாருடைய மையம் அப்படின்னா அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டது, வழங்குபவர் அல்ல. அப்ப என்ன? கவுன்சிலி. அதே ஆர்பெக்கில் தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் அறிவுரை பெறுபவர் தன்னை பற்றி நன்கு புரிந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். இதுக்கு கால அதிகமா எடுத்துக்கும் அப்படின்னும், இம்முறை தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் இளம் சிறார்களுக்கும் நுண்ணறிவு குறைபாடு உள்ளவர்களுக்கும் ஏற்றது அல்ல. நெகட்டிவ், நல்லா கவனிக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறைமுக அறிவுரை பகர்தல் பொருத்தமானது கிடையாது. ஜுவானலி டெலிக்வன்சி, இளம் சிறார்கள். அடுத்து பார்த்தோம்னா இடியட், இம்பல்சிட், மோரன், முட்டாள்கள், மூடர்கள், பாதையர்கள், அவர்களுக்கு இந்த அறிவுரை பகர்தல் பொருந்தாது. ஏன்? இது யாரை மையமாக கொண்டிருக்கு? யாரு கவுன்சிலிங் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மையம். அப்ப ஏற்கனவே அவங்க மனநலம் பாதித்தவங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த முறை வந்து பொருத்தமாக ஆகும்? இல்லை. அப்ப புரிதல் வந்துருச்சு உங்க எல்லாருக்கும். அடுத்து சமரச அறிவுரை பகர்தல். இது யாரு சார்னா எப்சி தார்ன். இவரு தெளிவற்ற முறை என்று கூறியவர் யாருன்னா ரோஜஸ். அடுத்து அறிவுரை பகர்தலின் பண்பாக ஸ்ட்ராங். இத்துறையில் புலமை மிக்கவராக இருக்கணும். 2வது பிறரை கவர்ந்திழுக்கணும். அடுத்து 3 பிறரது நம்பிக்கை உரியவராக இருக்கணும். மற்றவங்க கிட்ட சொல்லாத விஷயத்த கூட அழகா கவுன்சிலர் கிட்ட சொல்லுவாங்க சார். இதுதான். அதனால நல்ல குணம் கொண்டவராகவும் சுய விழிப்புணர்வு மிக்கவராகவும் இருக்கணும். அடுத்து வில்லியம்சன் என்ன சொல்றாருன்னா, அறிவுரை நல்குபவர் தொழில் நுணுக்கங்களை அறிந்த திறமசாலியா இருக்கணும். நம்ம யாருக்குன்னா ஒரு கவுன்சிலிங் தர போறோம்னா அதை சார்ந்து தெரியணும். இப்போ சைக்காலஜிக்கல் டிசீஸ், சைக்காலஜிக்கல் இல்னஸ் எனக்கு தெரியணும், அதனுடைய சிம்டம் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் தர முடியும். எனக்கு நேம் ஆஃப் த டிசீஸும் தெரியாது, நேம் ஆஃப் த சிம்டமும் தெரியாது. அப்ப நான் என்ன கவுன்சிலிங் பண்ண போறேன்? கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட், நாளும் தெரிந்தவராகவும் இனிமையாக பழகும் பண்புள்ளவராகவும், ரொம்ப டெரரெல்லாம் இருக்கக்கூடாது.
பேசணும். நம்ம அவங்க கிட்ட ஆப்போசிட்ல உட்கார்ந்து பேசணும்னா என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். பிறரோடு நன்கு இணைந்து செயல்படுவராக இருத்தல். ரோடர் தனது பள்ளி அறிவுரை பகர்பவர் என்ற நூலில் அறிவுரை பகர்பவரின் நன்னெறி கொள்கைகளை பற்றி கூறியிருக்கிறார். அதே மாதிரி தற்போது நடமாடும் அறிவுரை பகர்தல் இல்ல எடுத்துக்காட்டா சென்னை, கோவை, வேலூர், கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, நெல்லை, சேலம் 10 மாவட்டங்களில் 201 கோடி ரூபாய் செலவில் இந்த மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது பல மாவட்டங்களுக்கு இவை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வேறுபாடு என்ன சார் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, நேரடி அறிவுரை பகர்தலுக்கும் மறைமுக அறிவுரை பகர்தலுக்கும் உள்ள வேறுபாடு. ஃபர்ஸ்டா பாருங்க, இவ்வகை அறிவுரை பகர்தலில் பிரச்சனையுடைய நபரை மேம்படுத்துவதை காட்டிலும் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்பதற்கே முக்கியத்துவம் அளிப்பாங்க. இதுல நேரடி. மறைமுகத்துல பிரச்சனை உரியவரின் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முக்கியத்துவம் தருவாங்க. இங்க அறிவுரை பெறுபவருக்கு அதிக சுதந்திரம். அறிவுரை பகர்தலில் அறிவுரை பெறுவோருக்கு அதிக சுதந்திரம் அளிப்பாங்க, இங்கு அளிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா நேரடி அறிவுரை பகர்தல் யாரை மையமாக இருக்கும் அப்படின்னாக்கா கவுன்சிலரை மையமா இருக்கிறதால இல்ல. அடுத்து அறிவுரை பெறுபவர் அளித்திடும் விவரங்களோடு சேகரிக்கப்பட்ட விவரங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பிரச்சனைக்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சுவாங்க. இங்கு அறிவுரை பெறுபவர் அறிவுரை பகர்பவர் தொகுப்பளித்திடும் விவரங்களை ஏற்றுக்கொண்டு தானே தனது பிரச்சனைக்கான காரணங்களை உணர்ந்து பிரச்சனைக்கான தீர்வை காணும் ஆற்றல் பெற முடியும். அறிவுரை பெறுபவரின் கடந்த கால நடத்தைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இங்க முக்கியத்துவம் நிகழ்காலத்துக்கு வழங்கப்படும். பிரச்சனை அறிவுபூர்வமாக அணுகி தீர்வு காண முடியும். அறிவுரை பெறுபவரின் மனவீழ்ச்சிகளும் குமுறல்களுக்கும் இயல்பாக வெளிப்படுத்துவதன் மூலம் பதற்றத்தை தனித்து ஆற்றுப்படுத்துதல்னாலும் அறிவுரை பகிர்தல்னாலும் ஒண்ணுதான் சார். இவ்வகை அறிவுரை பகர்தல்ல பிரச்சனை மைய அறிவுரை பகர்தல், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல், அறிவுரை பகர்பவர் மையம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க என்ன நெறி சாராதது, தன்னெறிப்படுத்த அறிவுரை பகர்தல். அடுத்ததாக கவுன்சிலிங் மையமாக இருக்கிறது அப்படின்னு நாம் புரிதலுக்காக அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்போ அட்டவணைப்படுத்துதல்ல அடுத்து 7வதாக தீர்வை பெற்று தற்காலிகமாக மன நிம்மதி அடைய முடியும். ஆனா இங்க ஆற்றல் பெறுவதால் நிரந்தர மன நிம்மதி வரும். இங்க இளம் சிறார்கள் டெலிகுவன்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, தீவிர நடத்தை கூடாது, இவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும், அங்க பண்ண முடியாது. இது மிகவும் சிக்கனமானது. இதுல காலம் அதிகமாகும். எதுல அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மறைமுக. இம்முறையை தோற்றுவித்தவர் வில்லியம்சன், இம்முறையை தோற்றுவித்தவர் யாருன்னா ரோஜர்ஸ். இதோட நம்ம கம்ப்ளீட்டா சைக்காலஜி இன்ட்ரோட விடைபெறுகிறோம். ஆல் த பெஸ்ட். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் உளவியல்ல அதிகபட்ச மதிப்பெண் பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களோடு அடுத்து இணைய வழிவகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். நாம் கம்ப்ளீட்டா சைக்காலஜி. தேங்க்யூ சார். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.